Welcome all my dear students. In this session, we will be discussing the topics matter waves and X-rays. Students, in previous class, you read the character of particle and waves. Totally, these two are different concepts because a wave is specified by frequency, wavelength, amplitude, intensity and a wave velocity. But a particle is specified by its mass, velocity, energy and momentum. So, the classical physics also treated these two terms. I mean, the particle and wave are distinct entities. அப்படின்னா ரெண்டும் டோட்டலாக டிஃப்ரெண்ட் கான்செப்டில் இருக்கிற டேர்ம்ஸு. கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது நியூட்டனோட கான்செப்ட். ஆனால் இப்போ மாடர்ன் ஃபிசிக்ஸில் இருக்கிற இந்த குவாண்டம் தியரி இவங்களோட சஜஷன் என்ன அப்படின்னா பார்ட்டிக்கல் நேச்சர் இது ரெண்டும் வேறு வேறு இல்லை. ரேடியேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிற லைட்டுக்கு டியூவல் கேரக்டர் இருக்குது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த ரேடியேஷன்ஸ் அப்படிங்கிறது பிஹேவ்ஸ் வேவ் அட் சம்டைம்ஸ் அண்ட் அனதர் டைம்ஸ் இட் பிஹேவ்ஸ் லைக் அ பார்ட்டிக்கல். இது வந்து பார்ட்டிக்கிள் மாதிரியும் பிஹேவ் பண்ணும், வேவ் மாதிரியும் பிஹேவ் பண்ணும். எப்போ பார்ட்டிக்கலாக பிஹேவ் பண்ணும் அப்படின்னா அந்த லைட்டுக்கு வந்து எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருந்தால் அது வந்து பார்ட்டிக்கலாக பிஹேவ் பண்ணும். அதே லைட்டுக்கு எனர்ஜி குறைஞ்சிட்டா அது வந்து வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணும். அப்போ இந்த ரெண்டு கேரக்டரும் நம்ம ரேடியேஷன்ஸுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் மாடர்ன் ஃபிசிக்ஸ், தட் இஸ் குவாண்டம் தியரி. இந்த மாதிரி சொல்கிற இந்த டியூவல் நேச்சர்னா டபுள் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். நம்ம விசிபிள் லைட்டுக்கு வந்து டபுள் ஆக்டிங் இருக்குது. அது பார்ட்டிக்கிள் மாதிரியும் இருக்கும், வேவ் மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த வேவ் பார்ட்டிக்கல் டியூவலிட்டி ஆஃப் ரேடியேஷன்ஸ் இந்த கான்செப்ட்லேருந்து நமக்கு கிடைச்ச ஒரு நியூ டேர்மு தான் வேவ் நேச்சர் ஆஃப் மேட்டர். அது என்ன மிஸ் வேவ் நேச்சர் ஆஃப் மேட்டர்? இப்போ மேட்டர் அப்படின்னா நமக்கு தெரியும் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். நம்ம இதை தான் சொல்கிறோம் மேட்டர் அப்படின்ட்டு. வெரி லைட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் நம்ம இந்த இடத்த மேட்டர் அப்படின்னு கன்சிடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மேட்டர்ஸ் வந்து வேவ் மாதிரி போகும் அப்படின்றாங்க. ஸோ இந்த கான்செப்டை நமக்கு வந்து ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்தவர் டி ப்ராக்லி. இவர் வந்து பிலாங்ஸ் டு ஃப்ரெஞ்சு ஃபிசிஸ்ட் இன் 1924. அவரோட கான்செப்ட் படி அவர் எப்படி சொல்கிறாரு, இப்போ ரேடியேஷன்ஸ் அப்படின்னு இருக்கிற அந்த லைட்டுக்கு வந்து பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்குது அப்படின்னா மேட்டராக இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பார்ட்டிக்கிள் தானே, எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், இந்த பார்ட்டிகிள்ஸுக்கு ஏன் வந்து வேவ் நேச்சர் இருக்கக்கூடாது? இதுதான் அவரோட கொஷின். அப்போது சிமெட்ரிக் இன் நேச்சர், இயற்கை வந்து சமச்சீர்தன்மை உடையது அப்படின்னா என்ன அர்த்தம்னா லைட்டுக்கு வந்து பார்ட்டிக்கிள் நேச்சர் இருக்குது அப்படின்னா பார்ட்டிக்கிளுக்கு வேவ் நேச்சர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறார். ஸோ அந்த கான்செப்டில் நமக்கு கொடுத்தது தான் இந்த டி ப்ராக்லி வேவ் லென்த்து. இப்போ இந்த டி ப்ராக்லி வேவ்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், இந்த லாஸ்ட் பேராகிராஃப், ஆல் மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ் லைக் எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இன் மோஷன் ஆர் அசோசியேட்டட் வித் த வேவ்ஸ். இந்த 3 பார்ட்டிகிள்ஸும் வந்து மூவிங்கில் இருக்கும்போது அது எந்த மாதிரி போகும் அப்படின்னா வேவ்ஸ் மாதிரி தான் போகும். வேவ்ஸ் மாதிரினா இப்போ வந்து நியூக்ளியஸ் இருக்குன்னு வைங்களேன், அந்த நியூக்ளியஸை சுற்றி ரிவால்வ் பண்ணுறது எது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் தான். அந்த எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி வரும்போது அதனோட அந்த நேச்சர் எப்படி இருக்குன்னா ஒரு வேவ் போகிற மாதிரி இருக்கும். சரியா? இதை சொல்கிறது தான் டி ப்ராக்லியோட கான்செப்ட். டி ப்ராக்லியோட இந்த வேவ் அப்படிங்கிறது as a only for a very light particle, மாஸ் வந்து எதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கோ அதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வேவ் லென்த் இருக்கும். அப்ரிசியபிள் மாஸ் இருக்கிற பார்ட்டிகிள்ஸுக்கெல்லாம் டி ப்ராக்லி வேவ் லென்த்து கண்டிப்பாக இருக்காது. அதை நம்ம பின்னாடி வர டிஸ்கஷன்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த டி ப்ராக்லியோட கான்செப்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு பார்க்குறோன்னா எலக்ட்ரான்ஸுக்கு தான் எடுத்துக்கிறோம். அப்படி எலக்ட்ரான் அப்படிங்கிறது வெரி லைட் பார்ட்டிக்கிள் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம அடுத்து பார்க்குறது டி ப்ராக்லி வேவ் லென்த்து. டி ப்ராக்லி வேவ் லென்த் அப்படிங்கிறது மேட்டர் வேவ்ஸ், பார்ட்டிகிள்ஸ் வந்து மூவிங்கில் போகும்போது வேவ் மாதிரி போகும்னு சொன்னோம்ல, அந்த வேவுக்கு என்ன வேவ் லென்த் இருக்கும் அப்படின்னு பார்க்குறது தான் இந்த டாபிக். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஐன்ஸ்டீனோட E = mc², இந்த ஃபார்முலாவும் பிளாங்க் கான்செப்ட்லேருந்து கொண்டு வர E = hμ, இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ஈக்குவல் பண்ணி எடுத்துக்கிறோம். ஏன்னா அது ரெண்டுமே எனர்ஜி இல்லையா. E = mc² அப்படிங்கிறது பார்ட்டிகிள் கான்செப்டை வச்சு கொண்டு வரது. அதே வந்து பிளாங்கோட கான்செப்டை வச்சு கொண்டு வந்தீங்கன்னா அது வேவ் கான்செப்ட். இப்போ வேவ் அப்படின்னா E = hμன்னு சொல்கிறோம். இது ரெண்டும் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுறோன்னு வைங்களேன், நமக்கு கிடைக்கிற டேர்ம்ஸ் எப்படி இருக்குன்னா mc² இஸ் ஈக்குவல் டு, இது ஐன்ஸ்டீனோடது மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸு, இஸ் ஈக்குவல் டு hμ, இது எனர்ஜி ஆஃப் வேவ்ஸ். இப்போ இந்த இடத்த C is equal to mu lambda
அப்படின்ற கான்செப்ட்லேருந்து நீங்கள் மியூக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம கிடைக்கிற டேர்ம் mc² is equal to h into c by mu. பாருங்கள், இந்த சிக்கும் கேன்சல் ஆகும். சாரி, இந்த டிவைடில் வர இந்த டேர்ம் வந்து லாம்டா இல்லையா, hc by லாம்டா. ஸோ ஒரு டேர்ம் வந்து சிசி கேன்சல் ஆகும்போது நம்ம லாம்டா அப்படிங்கிற டேர்ம்ஸில் எழுதணும்னா ஹெச் பை எம்சின்னு சொல்லலாம். இந்த இடத்த ஹெச் அப்படிங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டு, எம்ன்றது மாஸ் ஆஃப் அ பார்ட்டிக்கிள், சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட். இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கிறோம், எலக்ட்ரான்ஸுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பார்ட்டிக்கிளோட மாஸ் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும்போது அதனோட வெலாசிட்டி ஆல்மோஸ்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா வெலாசிட்டி ஆஃப் லைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம், சி அப்படிங்கிறத விக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரீப்ளேஸ் பண்ணிட்டா லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எம்வின்னு எழுதலாம். இப்போ இந்த இடத்த எம்வி அப்படிங்கிறது மொமெண்டம் இல்லையா, ஸோ நமக்கு அடுத்து கிடைக்கிற டேர்ம் எப்படி இருக்குன்னா பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கிறது போல் லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை பின்னு இருக்கும். சரியா, இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்லி தான் இந்த டெரிவேஷன்ஸை கொண்டு வரணும். இங்கே கொடுக்காம இருக்காங்க, நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐன்ஸ்டைன் மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ், அதுலேருந்து ஈஸ் ஈக்குவல் டு mc². அண்ட் செகண்ட் இந்த இடத்த பிளாங்க்ஸோட வேவ் எனர்ஜி ஈக்குவேஷன் ஈஸ் ஈக்குவல் டு ஹெச் மியூ. இதை ரெண்டையும் நீங்கள் ஈக்குவல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிலேஷன் வந்து கிடைச்சிரும். மேபி நீங்கள் இது கெமிஸ்ட்ரிலையும் படிப்பீங்க, இருந்தாலும் ஃபிசிக்ஸில் இந்த கொஷின்ஸ் எழுதும் போதும் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் எழுதிட்டு நீங்கள் டெரைவ் பண்ணலாம். நம்ம மேலே சொன்ன இந்த ஈக்குவேஷன்ஸ் எதை ரெண்டையும் ரிலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா கீழே இருக்கு பாருங்கள், தேர்ட் லைனில் வேவ் கேரக்டர், அதாவது லாம்டா அப்படிங்கிறது வேவ் கேரக்டர், அதுவும் பார்ட்டிக்கிள் கேரக்டர் மொமெண்டம், இது ரெண்டையும் வந்து ரிலேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லாஸ்ட் இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான். ஸோ இது ரெண்டையும் இந்த டி ப்ரோக்லியோட வேவ் ஈக்குவேஷன் நமக்கு ரிலேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து 3 மார்க்கில் கேட்குற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினு. இப்போது லாஸ்ட் இந்த பப்ளிக்கில் வந்து இந்த கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் ஃபிசிக்ஸாக இருந்தாலும் ஸோ இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி சொல்கிற இந்த டி ப்ரோக்லி வேவ்லென்த்து, அதாவது ஸ்பெசிஃபிக்காக எலக்ட்ரானுக்கு அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு டெரிவேஷன் பார்க்கணும். நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஒரு லைட் பார்ட்டிக்கிள் அப்படின்னு சொல்லும்போது டி ப்ரோக்லியோட வேவ்லென்த் ஈக்குவேஷன் நமக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இதுதான் அந்த வேவ்லென்த்துக்கான ஈக்குவேஷன். லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எம்வி விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை பி. இந்த ஒரு டேர்ம் எலக்ட்ரானுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது நம்ம கிடைக்கிற டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறது தான் அடுத்து நமக்கு வர கொஷினு. இதில் பாருங்கள், சப்போஸ் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ஸ்மால் எம்னு எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஸ்மால் மாஸில் இருக்கிற ஒரு எலக்ட்ரானை நம்ம ஆக்சலரேட் பண்ணுற பொட்டென்ஷியல் என்னென்னா கேபிட்டல் வி. இப்போ வி அப்படிங்கிற பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸில் ஆக்சலரேட் பண்ணிவிட்ட ஒரு எலக்ட்ரான் கைனட்டிக் எனர்ஜி வந்து அக்வயர் பண்ணிக்கும். ஸோ அது எவ்வளோ கைனட்டிக் எனர்ஜி வந்து அது அக்வயர் பண்ணும் அப்படின்னா ½ mv² இஸ் ஈக்குவல் டு இவி. இந்த லெசனோட ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன் வந்திருக்கும். இதில் இருந்த வெலாசிட்டி மட்டும் நம்ம கொண்டு வரணும், ஐ மீன் ஸ்பீடு மட்டும் எடுத்துக்கணும். ஸோ v இஸ் ஈக்குவல் டு √2 EV by m. கேபிட்டல் விங்கிறது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், ஸ்மால் v அப்படிங்கிறது ஸ்பீடு. இந்த ஸ்பீடோட இந்த ஈக்குவேஷன்ஸை ஐ மீன் இந்த டேர்ம் நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டி ப்ரோக்லி வேவ்லென்த் இருக்கிற அந்த டேர்ம்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அந்த ஈக்குவேஷன் லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எம்வி. ஸோ அந்த இடத்த நீங்கள் விக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஹெச் பை எம் இன்ட்டு அந்த வியோட டேர்ம் √2 EV by mன்னு கிடைக்கும். சரியா, இப்போ வெளியில் இருக்கிற எம் எப்படி எழுதலாம்னா √m இன்ட்டு √mன்னு எழுதலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்தா டிவைடில் இருக்கிற ஒரு எம் கேன்சல் ஆகும். இப்போ ரெண்டுக்கும் சேர்த்து ஹோல் ரூட்டு கொடுக்கும்போது h இஸ் ஈக்குவல் டு √2 EM இன்ட்டு வின்னு கிடைக்கும். இதில் ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், அதனோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 6.626 இன்ட்டு 10⁻34. ஈங்கிறது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், எம் மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான், வி அப்படிங்கிறது ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். நம்ம என்ன பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் ஆக்சலரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு டி ப்ரோக்லி வேவ்லென்த் வந்து கிடைக்கும். ஸோ அந்த வி மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாமல் ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம கிடைக்கிற டேர்ம் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 12.27 by √v இன்ட்டு ஆம்ஸ்ட்ராங்னு கிடைக்கும். சரியா, இப்போது சப்போஸ் நம்ம அந்த எலக்ட்ரானை வந்து ஆக்சலரேட் பண்ணுற வோல்டேஜ் அப்படிங்கிறது ஒரு 100 வோல்ட்னு எடுத்துக்கலாமே, ஏன்னா ரூட்டில் இருக்கு இல்லையா, 100 கொடுத்தா கேல்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் சொல்கிறாங்க. இப்போ 100 வோல்ட்டில் வந்து ஆக்சலரேட் பண்ணாங்கன்னா அதனோட வேவ் லென்த்து என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா 1.227 ஆம்ஸ்ட்ராங். இந்த ரேஞ்சில் வந்து அந்த எலக்ட்ரானுக்கு வேவ் லென்த் இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரானோட வேவ் லென்த் அப்படிங்கிறது
எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா அதனோட ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை டிபெண்ட் பண்ணுது. ஏன்னா மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் கான்ஸ்டன்ட் தானே, மாசு, சார்ஜ், ஹெச் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது இந்த இடத்த லாம்டா அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ், அதை தான் டிபெண்ட் பண்ணுதுன்னு சொல்கிறோம். இந்த ஈக்குவேஷன்ஸ்லேயும் கூட ஈக்குவேஷன்ஸ்னால் 8.12 இதில் இருக்கிற அந்த டேர்ம் பாருங்கள், ஈவி அப்படிங்கிறத நம்ம கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம கிடைக்கிற டி ப்ரோக்லி வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறது h/√2m கேபிட்டல் K, இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த 3 ஈக்குவேஷன்ஸில் எது வேணாலும் சொல்லலாம். லாம்டா h/√2mkன்னு சொல்லலாம், லாம்டா 12.27/√3 ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லலாம், ஆர் லாம்டா மேலே இருக்கிற டேர்மு h/√2m EVன்னு சொல்லலாம். சரியா, 3 ஈக்குவேஷன்ஸில் எது கொடுத்தாலும் இது எல்லாமே எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், இந்த வருஷம் பப்ளிக்கில் 5 மார்க்கில் கேட்ட கொஷின். ஓகே, இந்த மேட்டர் வேவ்ஸுக்கு பிறகு இருக்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கு முன்னாடி இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ டோட்டலாக இந்த 8th லெசன்ஸ் ரொம்ப ஈஸி, இருக்கிற எல்லா கொஷின்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார் இப்போ இந்த டாபிக் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். டேவிஷன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்காக அப்படின்னா லூயிஸ் டி ப்ராலி சொன்னார் இல்லையா, மேட்டர் வேவ்ஸ், அதாவது பார்ட்டிகளுக்கும் வேவ் நேச்சர் இருக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லை, 1924 சொன்னார். ஆனால் 3 இயர்ஸ் லேட்டர் 1927 தான் இவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டாக ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறாங்க. அவர் தியரியாக சொன்ன ஒரு கான்செப்டை எக்ஸ்பெரிமெண்ட்டாக ப்ரூஃப் பண்ணினது 2 பேர். அதில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது கிளின்டன் டேவிஷன் அண்டு செகண்ட் எடுத்துக்கிறது லெஸ்டர் ஜெர்மர். இவங்க 2 பேரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை என்ன கான்செப்டை கொடுக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் பீம், எலக்ட்ரான் கன்னிலிருந்து வர எலக்ட்ரான் பீமை ஒரு கிறிஸ்டல் மேலே வந்து விளைவிச்சிருக்காங்க. அந்த கிறிஸ்டல் அப்படின்னாவே இஸ் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ். அந்த ஆட்டத்து வழியாக அது என்ன ஆகுது, டைஃப்ராக்ஷன் எடுத்து போகும். அந்த டைஃப்ராக்ஷன் ஆங்கிள் இருந்து இந்த எலக்ட்ரானோட வேவ் லென்த்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக ப்ரூஃப் பண்ணி கொடுத்தவங்க தான் இந்த 2 பேரும். ஏன் வந்து டைஃப்ராக்ஷனுக்கு இங்கே வந்து கிறிஸ்டல் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸ் வந்து ரைஸ் ஆகும். நம்ம இதுக்கு முன்னாடி படித்த லெசன்ஸில் கிரேட்டிங் அப்படின்னு பார்த்தோம். இப்போ கிரேட்டிங் அப்படிங்கிறது எதுக்காகனா விசிபிள் லைட்டை வந்து டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் கொடுக்கறதுக்காக தான். நான் ஏற்கனவே சொன்னது போல் டைஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது இன்சிடென்ட் ஆகிற லைட்டோட வேவ் லென்த்தும் அப்டிக்கலோட சைஸும் கம்பேரபிளாக இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராசஸ் நடக்கும்னு சொன்னோம். அந்த மாதிரி பார்க்கும்போது விசிபிள் லைட்டோட வேவ் லென்த்தும் கிரேட்டிங்கில் இருக்க டிஸ்டன்ஸும் கம்பேரபிளாக இருக்கும். ஆனால் இங்கே நம்ம எடுத்துக்கிறது எலக்ட்ரான் பீம். இந்த எலக்ட்ரான் பீமோட வேவ் லென்த் அப்படிங்கிறது விசிபிள் லைட்டை விட ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற அப்டிக்கல் சைஸ் தான் நம்ம எடுத்துக்கணும், அப்போ தான் டைஃப்ராக்ஷன் எடுக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கிறிஸ்டல்ஸில் வந்து அட்டாமிக் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு ஆட்டத்துக்கும் இன்னொரு ஆட்டத்துக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ், அந்த இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸும் இந்த எலக்ட்ரான் பீமோட வேவ் லென்த், ஐ மீன் எலக்ட்ரானோட வேவ் லென்த், இது ரெண்டும் கம்பேரபிளாக இருந்ததுனால தான் இவங்க எதை எடுத்துக்கிட்டாங்கன்னா கிறிஸ்டலை வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் இந்த இடத்த என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்த இடத்த கிறிஸ்டல் can act as a 3-dimensional diffraction grating for matter waves. matter waves அப்படிங்கிறது எலக்ட்ரான்ஸுக்கு. இப்போ அந்த எலக்ட்ரான்ஸுக்கெல்லாம் எது வந்து கிரேட்டிங்காக இருக்குது அப்படின்னா கிறிஸ்டல்ஸ் தான் கிரேட்டிங்காக இருக்குது. அதில் இருக்கிற அந்த இன்ட்ரோடாமிக் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆர்டரில் இருக்கும் அப்படின்னா 10⁻−10 மீட்டருங்கிற ஆர்டரில் இருக்கும். இந்த 10⁻−10 மீட்டர் அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு 1 ஆம்ஸ்ட்ராங் இல்லையா. இந்த ஆம்ஸ்ட்ராங் ரேஞ்சில் எலக்ட்ரானோட வேவ் லென்த்தும் அதுக்கு கம்பேரபிளாக இன்ட்ரேட்டாமிக் டிஸ்டன்ஸும் இருக்கிறதுனால தான் இந்த கிறிஸ்டலை வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா. ஸோ அந்த கிறிஸ்டல் எடுத்து எப்படி டைஃப்ராக்ஷன் பண்ண வைக்கிறாங்க, அதுலேருந்து எப்படி அந்த ஈக்குவேஷன்ஸ் கொண்டு வராங்க அப்படிங்கிறது ஃபர்தராக நம்ம கொடுத்துருக்குற எக்ஸ்ப்ளனேஷன். எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கிற ஒரு டயக்ராம். இந்த டயக்ராமில் ஸ்பெசிஃபிக்காக இந்த இடம் வந்து ஃபிலமெண்ட், சரியா, ஒரு காயில் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அதுதான் ஃபிலமெண்ட். ஃபிலமெண்ட்னா எலக்ட்ரான் கன், எலக்ட்ரானை கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸ் எலக்ட்ரான் கன். இந்த ஃபிலமெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இஸ் ஹீட்டட் பை லோ டென்ஷன் பேட்டரி. இந்த லோ டென்ஷன் பேட்டரி மூலமாக இந்த ஃபிலமெண்ட்டை ஹீட் பண்ணும்போது டியூ டு தெர்மியோனிக் எமிஷன், ஃபஸ்ட்டு கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க இந்த லெசனோட ஃபஸ்ட்டு கிளாஸ், அந்த தெர்மியோனிக் எமிஷன் அப்படிங்கிற ப்ராசஸில் இது என்ன பண்ணணும்னா எலக்ட்ரானை எமிட் பண்ணும். அந்த எமிட் ஆகிற எலக்ட்ரானை ஆக்சிலரேட் பண்ணி கொடுக்கணும். அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஆக்சிலரேட் பண்ணுறது எது அப்படின்னா இந்த அலுமினியம் சிலிண்டருக்கும் இந்த ஃபிலமெண்ட்டுக்கும் இடையில இருக்கிற இந்த ஹை டென்ஷன் பேட்டரி.
சரியா? ஃபிலமெண்ட் எலக்ட்ரானை எமிட் பண்ணது தெர்மியோனிக் ப்ராசஸ். வர்ற எலக்ட்ரானை வந்து ஆக்சலரேட் பண்ணுறவங்க யாருன்னா ஹை டென்ஷன் பேட்டரி. ஆக்சலரேட் பண்ணி வர்ற எலக்ட்ரான்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கணும், கோலிமேட் பண்ணி கொடுக்கணும். எக்ஸாக்டாக கீழே இருக்கிற அந்த கிறிஸ்டல், இந்த இடம் கிறிஸ்டல் இங்கே இருக்குது, அந்த கிறிஸ்டல் மேலே போய் விழுற மாதிரி கோலிமேட் பண்ணி கொடுக்கறது யார் அப்படின்னா இந்த இடத்து கொடுத்துருக்கிற 2 தின் அலுமினியம் டயாஃப்ரம்ஸ். இப்போ இது ரெண்டும் என்ன பண்ணும், அந்த ஃபாஸ்ட்டாக வர எலக்ட்ரானை வந்து டைவர்ஜ் ஆகாமல், ஏன்னா இந்த இடம் வந்து நேரோ ஸ்லிட்டாக தான் இருக்கும். நம்ம காமிச்சிருக்கிறது எப்படி இருக்குது, ரொம்ப ஒரு எப்படி இருக்குது, நீடில் எப்படி ஹோல்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த பின் ஹோல் சைஸில் இது வந்து வெளியில் வரும்போது எக்ஸாக்டாக அந்த கிறிஸ்டல் மேலே போய் விழுற மாதிரி இருக்கும். சரியா? கிறிஸ்டல் வந்து கீழே காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த கிறிஸ்டலில் பட்டு, இந்த கிறிஸ்டல் அப்படின்னு சொல்கிறது இங்கே என்ன இருக்குன்னா ஆட்டம்ஸ், இங்கே எல்லாமே ஆட்டம்ஸ் தான் இருக்கும். அந்த ஆட்டத்தில் இன்டர்அட்டாமிக் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு ஆட்டத்துக்கும் இன்னொரு ஆட்டத்துக்கும் இடையில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸு, அதுதான் வந்து ஸ்லிட்டு மாதிரி பிஹேவ் பண்ணும். இப்போ இந்த இடத்து இதெல்லாம் எப்படி இருக்குன்னா இன்சிடென்ட் ரே மாதிரியும், இந்த ஆட்டத்தோட டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கிரேட்டிங் மாதிரியும் பிஹேவ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு பிஹேவ் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும்னா வந்து விழுற அந்த எலக்ட்ரான் பீம்ஸ் எல்லா டைரக்ஷன்ஸ்லேயும் ஸ்கேட்டர் ஆகி போகும். இப்போ ஸ்கேட்டர் ஆகுதுன்னா டைஃப்ராக்ஷன் ஆகி போகுது. அந்த டைஃப்ராக்ஷன் ஆகி போகிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் டிடெக்டர். இந்த எலக்ட்ரான் டிடெக்டர் அப்படிங்கிற இந்த டிவைஸு நம்மளோட விஷஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த ஆங்கிளில் வேணாலும் டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ வர்ற அந்த எலக்ட்ரான் பீம்ஸை கரெக்டாக கேப்சர் பண்ணுற மாதிரி இதை வந்து டர்ன் பண்ணிவிட்டு, டர்ன் பண்ணால் என்னாகும் அப்படின்னா வர்ற எலக்ட்ரான்ஸோட இன்டென்சிட்டி என்ன அப்படிங்கிறது இந்த டிவைஸ் வந்து மெஷர் பண்ணி கொடுக்கும். நமக்கு கிடைக்கிற இன்டென்சிட்டியில் நமக்கு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி எப்போ வருதோ அந்த சமயத்தில் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸு என்ன மாதிரி ஆங்கிளில் நமக்கு வந்து நடந்தது அப்படிங்கிறத வச்சு இந்த இடத்து என்ன பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரான்ஸோட வேவ் லென்த்தை கேல்குலேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ பாருங்கள் கீழே கொடுத்துருக்குற இந்த எக்ஸ்ப்ளனேஷன், இங்கே இந்த பேராகிராஃப் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் இங்கே இருக்கிறதும் அதே தான். சரியா? நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். எலக்ட்ரான்ஸ் வந்து நிக்கல், இங்கே யூஸ் பண்ணுற கிறிஸ்டல் நிக்கல் தான். இப்போ அந்த நிக்கல் ஆட்டத்தில் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து அது டைஃப்ராக்ட் ஆகும். அதனோட இன்டென்சிட்டியை மெஷர் பண்ணுறது தான் இந்த எலக்ட்ரான் டிடெக்டர். அது சம்திங் ஆங்கிளில், என்ன ஆங்கிளில் வேணாலும் நம்மளால் டர்ன் பண்ணி வைக்க முடியும். அந்த பர்டிகுலர் ஆங்கிளுக்கு வைக்கும்போது இந்த இடத்த, அதாவது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவங்க ஆக்சலரேட் பண்ணுற வோல்டேஜ் என்ன அப்படின்னா 54 வோல்ட்டு. அந்த 54 வோல்ட்டுக்கு வந்து ஆக்சலரேட் பண்ணி கொடுக்குற எலக்ட்ரான்ஸ் இந்த நிக்கல் கிறிஸ்டலில் பட்டு அந்த எலக்ட்ரான் டிடெக்டர் அப்படிங்கிற டிவைஸில் போய் கேப்சர் ஆகும்போது மேக்ஸிமம் இன்டென்சிட்டி எந்த ஆங்கிளுக்கு கிடைக்குது அப்படின்னா 50 டிகிரிஸு கிடைக்குது. சரியா? 54 வோல்ட்டுக்கு ஆக்சலரேட் பண்ணால் 50 டிகிரி அப்படிங்கிறது இன்டென்சிட்டி மேக்ஸிமம் கிடைக்கிற ஆங்கிள். இந்த ஒரு ஆங்கிள் அப்படிங்கிறது பாருங்கள், இந்த இடத்த பீக் லெவலில் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, இந்த 50க்கு நேராக இந்த இடம் பாருங்கள் ஹையாக இருக்குது. ஹை மீன்ஸ் ஒரு பீக் லெவல் இருக்குல்ல, இதுதான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த இடத்த ஏன் வந்து இந்த மாதிரி இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த எலக்ட்ரான் பீம்ஸ் வந்து டைஃப்ராக்ஷன் ஆகுது இல்லையா, அந்த டைஃப்ராக்ஷன் ஆகும்போது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வந்து நடந்ததுனால தான் இந்த மாதிரி பீக் இன்டென்சிட்டி கிடைக்குது அப்படின்றாங்க. அதை மென்ஷன் பண்ணி காமிக்கிற இடம் இந்த இடம் பாருங்கள். பீக் இன் இன்டென்சிட்டி இஸ் attributed to the constructive interference of electrons diffracted from various atomic layers of the target material. இங்கே டார்கெட் அப்படிங்கிறது நிக்கல் கிறிஸ்டல். ஓகே, இந்த நிக்கல் கிறிஸ்டலோட இன்டர் அட்டாமிக் ஸ்பேசிங் அப்படிங்கிறது இஸ் அ நோன் வேல்யூ. ஸோ அந்த ஒரு வேல்யூவிலிருந்து என்ன மாதிரி ஆங்கிள் வந்திருக்கு அப்படிங்கிற தீட்டாவும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டேட்டாஸ்லேருந்து அந்த எலக்ட்ரானோட வேவ்லென்த் அப்படிங்கிறத எக்ஸ்பெரிமெண்ட்டாக எவ்வளோ கேல்குலேட் பண்ணுறாங்கன்னா 1.65 ஆம்ஸ்ட்ராங்னு கேல்குலேட் பண்ணுறாங்க. இதே ஒரு டேர்மு டி ப்ரோக்லி கான்செப்ட், தியரி கான்செப்டாக பார்க்கும்போது V is equal to 54 வோல்ட் அப்படின்னு கொடுத்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு தியரிட்டிக்கலாக கிடைக்கிற எலக்ட்ரானோட வேவ் லென்த் அப்படின்றது 1.67 ஆம்ஸ்ட்ராங். இப்போ இந்த ரெண்டு வேல்யூ எப்படி இருக்குன்னா கம்பேரபிளாக தான் இருக்குது. தியரிட்டிக்கலாக அவர் சொல்லும் போது 1.67 ஆம்ஸ்ட்ராங், அதை எக்ஸ்பெரிமெண்ட்டாக ப்ரூஃப் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிறது 1.65 ஆம்ஸ்ட்ராங். இது ரெண்டும் வந்து கம்பேரபிளாக இருக்கிறதுனால இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக எது ப்ரூஃப் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸோட டி ப்ரோக்லி வேவ்லென்த் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுதுன்றாங்க. சரியா? அதனால தான் இந்த கடைசி சென்டென்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். This experiment directly verifies the de Broglie hypothesis of matter waves, I mean wave nature of moving particles. சரியா? இது வந்து ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் டயக்ராம் மட்டும் தெரிஞ்சால் போதும், நீங்களே ஓனாக எழுதிடலாம், கேல்குலேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. பட் கடைசி கொடுத்துருக்குற இந்த ரெண்டு வேவ்லென்த் வேல்யூ எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன இருக்குது, தியரிட்டிக்கலாக கிடைச்ச வேவ்லென்த் என்ன, இது ரெண்டும் கீ பாயிண்ட் இந்த இடத்து. சரி, மற்றபடிக்கு நிக்கல் கிறிஸ்டல்
அது என்ன ஆக்சலரேட்டிங் வோல்டேஜில் வருது, 54 வோல்ட்டுக்கு தான் இந்த டேர்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சு எழுதிட்டா கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான். இந்த நோட் அப்படிங்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ அந்த டைஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வேவ்ஸ் தான். இப்போ இந்த வேவ் அப்படிங்கிறது அப்ஸ்ட்ரக்கிளில் போய் பட்டு அதனோட பாத்தில் பெண்டிங் ஆகி போனால் அது டைஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைஃப்ராக்ஷன் அப்படிங்கிறதுல பார்ட்டிகளோட சைஸும் வேவ் லென்த்தும் கம்பேரபிள்னு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கான்செப்டை வச்சு விசிபிள் லைட்டுக்கு கிரேட்டிங் யூஸ் பண்ணுறோம். ஆனால் எலக்ட்ரானுக்கு வந்து கிரேட்டிங்கை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எலக்ட்ரானோட வேவ் லென்த்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த கிரேட்டிங் ஒரு சென்டிமீட்டருக்கு 6000 லைன்ஸ் போடுறோம் இல்லையா, அந்த டிஸ்டன்ஸே ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்குங்கிறாங்க. ஸோ கிரேட்டிங்கை வச்சு எலக்ட்ரான் பீமை டைஃப்ராக்ஷன் கொடுக்க முடியாது. அதுக்காக தான் எதை எடுத்துக்கிறோம், அதனோட வேவ் லென்த்துக்கு கம்பேரபிளாக இருக்கிற கிறிஸ்டல்ஸை வந்து யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. சரியா? இது ரொம்ப ஈஸி கான்செப்ட் தான். ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம இந்த இடத்த மேட்டர் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப வெரி லைட் பார்ட்டிக்கிளாக இருக்கிற எலக்ட்ரான்ஸுக்கு மட்டும் கிடையாது. ஆல்சோ பார்ட்டிகிள்ஸ் லைக் ஆல்ஃபா, நியூட்ரான், புரோட்டான் இவைகளுக்கும் வந்து இந்த டி ப்ரோக்லி வேவ் லென்த் இருக்குன்றாங்க. அந்தந்த பார்ட்டிக்கிள் அதனோட மோஷனில் இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு வேவ் லென்த் இருக்கும். அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே எந்த மாதிரி சப்ஸ்டன்ஸில் வந்து ஸ்கேட்டர் ஆகி போகுது அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி நம்ம அந்த பார்ட்டிகிள்ஸுக்கு என்ன சொல்லலாம்னா டி ப்ரோக்லி வேவ் லென்த் கண்டிப்பாக சொல்லலாம். இதில் நியூட்ரான் டைஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இன்வெஸ்டிகேட்டிங் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த படிகங்களோட வடிவமைப்பு, இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஒரு ஸ்டடீஸில் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது நியூட்ரான் டைஃப்ராக்ஷன். சரியா? இது எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, மேட்டர் வேவ்ஸ் அப்படிங்கிற டி ப்ரோக்லி கான்செப்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்குன்றாங்க. அடுத்து கண்டினியூ பண்ணுற டாபிக் வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இப்போ மைக்ரோஸ்கோப் அப்படின்னாவே நமக்கு தெரியும், ரொம்ப மைக்ரோ லெவலில் இருக்கிற ஆர்கனிசத்தை வந்து வியூ பண்ணுறதுக்கு அதோட மேக்னிஃபிகேஷனை ஸ்டடி பண்ண தான் மைக்ரோஸ்கோப். இந்த இடத்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது இஸ் அ டைரக்ட் அப்ளிகேஷன் ஆஃப் வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். இந்த லூயிஸ் டி ப்ரோக்லியோட கான்செப்ட்ல இருந்து வந்த மேட்டர் வேவ்ஸ், அதில் அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து வேவ் நேச்சரில் போகுது அப்படிங்கிற கான்செப்டை வச்சு நம்ம கொண்டு வந்தது தான் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லும்போது இதனோட மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, அதனோட வேவ் லென்த்தை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் ரிசால்விங் பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த். உங்களுக்கு ஒரு வேவோட வேவ் லென்த்து எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு அதோட ரிசால்விங் பவர் வந்து அதிகமாக இருக்கும். சரியா? அது பாருங்கள், இந்த இடத்த கொடுத்துருக்காங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Resolving power of microscope is inversely proportional to wavelength of radiation, and higher magnification as well as higher resolving power can be obtained by employing the waves of a shorter wavelength. Maybe இது 1 மார்க்லேயும் கேட்கலாம், அல்லது உங்களுக்கு வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸில் கான்செப்ட் ஓரியன்டாகவும் கேட்கலாம். இந்த இடம் இந்த வருஷம் கான்செப்ட் ஓரியன்டாக கேட்ட கம்பல்சரி கொஸ்டின். ஸோ இம்பார்ட்டன்ட். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே, ஆன்சர் நீங்களே எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது பாருங்கள், இந்த டி ப்ரோக்லி வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான், இது வந்து விசிபிள் லைட்டை விட ரொம்ப ரொம்ப வேவ் லென்த்து குறைவுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ வேவ் லென்த் எந்த அளவுக்கு குறைவாக இருக்கோ அந்த அளவுக்கு ரிசால்விங் பவர் அதிகமாக இருக்கும். ஐ மீன் மேக்னிஃபிகேஷனும் அதிகமாக இருக்கும். இந்த இடத்த விசிபிள் லைட்டை விட எலக்ட்ரானோட வேவ் லென்த் அப்படிங்கிறது ஒரு ஃபியூ தௌசண்ட் டைம்ஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கிறதுனால நமக்கு மேக்னிஃபிகேஷன், அந்த ரிசால்விங் பவர் அப்படிங்கிறது நமக்கு விசிபிள் லைட்டை வச்சு யூஸ் பண்ணுற ஆர்டினரி மைக்ரோஸ்கோப்பை விட, ஐ மீன் இந்த ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்பை விட இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது 2 lakhs டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்படின்னு நினச்சி பாருங்கள், எவ்வளோ ஹையர் மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது. மேட்டர் வேவ்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லைன்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பு கிடையாது. ஏன்னா அதில் வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் தானே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஃபிசிக்ஸோட டேர்ம்ஸு பயாலஜியில் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஓகே, எல்லாமே இன்டர் ரிலேஷனில் இருக்கிற ஒரு டேர்ம்ஸு தான். இப்போ இந்த மாதிரி இருக்கிற இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், அதாவது வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிகிளை யூஸ் பண்ணுற எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், அதோட ஒர்க்கிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கீழே ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷனில் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப டீட்டெயில்ஸ் எல்லாம் இல்லை, ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுட்டாங்க. இது 3 மார்க்கில் ஒரு 5 மார்க்ஸில் கேட்கலாம். பாருங்கள், இந்த கொடுத்துருக்குற இந்த டயக்ராம், இது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஒரு பெரிய டிவைஸு, பெரிய பெரிய லேபில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பு அதோட ஒர்க்கிங்கை வச்சு சொல்லும்போது ரொம்ப சிம்பிளாக இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த டயக்ராம் கூட கம்பேர் பண்ணுறாங்க. வெரி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது இது வந்து ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்.
நார்மலாக விசிபிள் லைட்டை யூஸ் பண்ணி நம்ம பார்க்குற மைக்ரோஸ்கோப். இது வந்து எலக்ட்ரான் பீமை யூஸ் பண்ணி பார்க்குற எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இதனோட ஒர்க்கிங் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நார்மலாக இருக்கிற ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு வைங்களேன், அதில் வந்து நம்ம விசிபிள் லைட்டு தான் எடுத்துப்போம். இப்போ விசிபிள் லைட்னா பாருங்கள், இது வந்து லைட் சோர்ஸ். அந்த லைட் சோர்ஸ்லேருந்து வர அந்த லைட்டை ஒரு கான்வெக்ஸ் லென்ஸு, அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் அது வந்து கண்டென்சர் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் ஆப்ஜெக்டிவ் லென்ஸு. ஸோ இந்த சோர்ஸ்லேருந்து வர விசிபிள் லைட் இது வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்குறது எது அப்படின்னா இங்கே யூஸ் பண்ணுற நார்மல் லென்சஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்குது. அண்ட் தென் கடைசியாக வந்து நம்ம இமேஜ் பார்க்கும்போது ப்ரொஜெக்டர் லென்ஸ் மூலமாக எங்கள் ஸ்க்ரீனில் வந்து ஸ்க்ரீன் மீன்ஸ் நம்ம பார்க்குற அந்த மைக்ரோஸ்கோப் வழியாக அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து மேக்னிஃபிகேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு டேரெக்டாக வியூ பண்ணிக்கிறோம். ஆனால் இங்கே எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு வரும்போது நார்மல் லென்ஸை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா எலக்ட்ரான் பீமை ஃபோக்கஸ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து இந்த கிளாஸ் லென்சஸுக்கு கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் இந்த ஃபீல்டை யூஸ் பண்ணி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லென்சஸ் தான் இந்த இடத்த நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நார்மலாக கிளாஸில் மேடப் பண்ண லென்ஸ் கிடையாது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லென்ஸு. அந்த மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லென்ஸை யூஸ் பண்ணும்போது எப்படி இந்த இடத்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட ஒர்க்கிங் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து எலக்ட்ரான் சோர்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எலக்ட்ரான் சோர்ஸ். எலக்ட்ரான் கன்னிலிருந்து அந்த எலக்ட்ரான் பீம்ஸ் வரும். வர்ற எலக்ட்ரான் பீமை அந்த ஆப்ஜெக்ட் மேலே போய் விளைவிக்கணும் இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட் மேலே போய் விளைவிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த கண்டென்சர் லென்ஸு. கண்டென்சர் லென்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த இடத்த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு ப்ராப்பர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க. அந்த ஃபீல்டு ரெண்டையும் யூஸ் பண்ணி இந்த எலக்ட்ரான் பீம் என்ன ஆகுதுன்னா ஒரு பேரலல் பீம்ஸாக இந்த இடம் வந்து கன்வர்ஜ் ஆகும். பாருங்கள், இது கன்வர்ஜ் பண்ணி கொடுக்குது பேரலல் பீம்ஸாக. அந்த மாதிரி வர எலக்ட்ரான் பீம் இந்த ஆப்ஜெக்ட் மேலே வந்து இன்சிடென்ட் ஆகிட்டு அதுக்கு பிறகு என்ன ஆகும்னா டைவர்ஜ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸிங் கன்வர்ஜ் பண்ணி கொடுத்தாங்க. செகண்ட், இந்த ஆப்ஜெக்டோட மேக்னிஃபைடு இமேஜ் தான் நம்ம வந்து வியூ பண்ணணும். அப்போது எனக்கு இந்த இடத்த வர இமேஜ் வந்து டைவர்ஜ் ஆகணும். அப்போ தான் என்லார்ஜ் இமேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த டைவர்ஜ் ஆக வைக்கிறது எது அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸு. தென் அதனோட இமேஜ் எடுத்துகிட்டு வருது இல்லையா, இப்போ இந்த டைவர்ஜிங் இந்த ரேஸ் தான் இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து நமக்கு எடுத்துகிட்டு வருது. அதை வந்து ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்த நாம் யூஸ் பண்ணுறது ப்ரொஜெக்டர் லென்ஸு. இப்போ அந்த ப்ரொஜெக்டர் லென்ஸ் மூலமாக எந்த ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் மேக்னிஃபை பண்ணி பார்க்கணுமோ அதனோட இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்குறோம். அதுதான் இங்கே கீழே கடைசியாக கொடுத்துருக்காங்க, ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டு. அந்த மாதிரி கிடைக்கிற அந்த இமேஜ் வந்து ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டு, அந்த பிளேட் மூலமாகவும் நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபிக் எடுத்து ஈஸியாக வந்து வியூ பண்ணலாம். அப்படி வியூ பண்ணி பார்க்கும்போது அதோட மேக்னிஃபிகேஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த இடத்த நம்ம கொடுத்துருக்கிறது ஒரு 2 ஆப்ஜெக்டோட மேக்னிஃபிகேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மேக்னிஃபைடு இமேஜ் ஆஃப் ஹவுஸ் ஃப்ளை, மஸ்கா டொமஸ்டிகான்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த ஹவுஸ் ஃப்ளையோட மேக்னிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு ஃபிகரில் இருக்குது. அண்ட் செகண்டில் கொடுத்துருக்கிறது நீடில் அண்டு த்ரெட்டு. ஒரு நீடில் வந்து நம்ம த்ரெட் எல்லாம் கொடுப்போம்ல, ஸோ அந்த மாதிரி கொடுக்குற இந்த நீடில் த்ரெட்டோட மேக்னிஃபிகேஷனும் ஹவுஸ் ஃப்ளையோட மேக்னிஃபிகேஷனும் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், இந்த ஒர்க்கிங்கில் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த இடத்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஃபோக்கஸிங் தி எலக்ட்ரான் பீம் was done by electrostatic and magnetic lenses. First, the electron beam passing across a suitable arranged either electric and magnetic field. ஒன்றா டைவர்ஜென்ஸ் ஆர் கன்வர்ஜென்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் நமக்கு ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி வரும்போது எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் ஃப்ரம் அ சோர்ஸ் ஆர் ஆக்சலரேட்டட் பை ஹை பொட்டன்சியல்ஸ். எலக்ட்ரான் கன்னிலேருந்து வர எலக்ட்ரானை ஆக்சலரேட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அது ஒரு ஃபாஸ்ட் இதில் வரும். வர்றதை ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கணும். அப்படி ஃபோக்கஸ் பண்ணால் தான் அந்த ஆப்ஜெக்ட் எந்த இதில் வச்சுருக்கோமோ அந்த ஆப்ஜெக்ட் மேலே அது விழும். விழுந்தது வந்து மறுபடியும் என்லார்ஜ் பண்ணி டைவர்ஜ் பண்ணி கொண்டு வந்தால் தான் மேக்னிஃபைடு இமேஜ் வந்து பார்க்க முடியும். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற கண்டென்சர் லென்ஸ், கடைசியாக வந்து ஸ்க்ரீனில் விளைவிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ரொஜெக்டர் லென்ஸு. ஸோ இது மூலமாக நம்ம மேக்னிஃபைடு இமேஜ் வந்து அப்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது ஒரு பீயிங் யூஸ்ட் இன் ஆல்மோஸ்ட் ஆல் பிரான்ச்சஸ் ஆஃப் சயின்ஸ். சயின்ஸோட எல்லா பிரான்ச்லையும் இப்போ மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஏன்னா ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்பை விட 2 lakhs டைம்ஸ் வந்து மேக்னிஃபிகேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக எதை யூஸ் பண்ணுவாங்க, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் தான் யூஸ் பண்ணுவாங்க. மேபி நீங்கள் பயாலஜியில் இதை படித்தாலும் படிக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் சம் 8.6.
இந்த சம்ஸில் என்ன சொல்கிறாங்க, டி ப்ரோக்லி வேவ்லென்த் அப்படிங்கிறது எந்த மாதிரி மாஸ் இருக்கிற பார்ட்டிகளுக்கு மட்டும் அப்ளிகபிள் அப்படிங்கிறாங்க. லைட் மாஸ் இருந்தால் மட்டும்தான் டி ப்ரோக்லி வேவ்லென்த் இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபார்முலாவில் லாம்டாஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எம்வி தானே சொல்கிறோம். அப்போ நமக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக தான் மாஸ் இருக்குது. உங்களுக்கு மாஸ் ரொம்ப லைட்டாக இருந்துச்சுன்னா அதனோட வேவ் வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். மாஸ் பார்ட்டிகளோட மாஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு போக போக அந்த வேவ் வந்து அப்சர்வ் பண்ண முடியாது, நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், அப்சர்வேஷனுக்கு வராதுன்றாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது நாம் இங்கே கம்பேர் பண்ணுறது என்னென்ன அப்படின்னு பாருங்கள். Calculate the momentum and the de Broglie wavelength of the following cases. The first one, an electron with a kinetic energy 2 electron volt, and the second, a bullet of mass 50 gram fired from a rifle with a speed 200 meter per second, and third one, 4000 kilogram car moving along a highway at 50 meter per second. So first வந்து ஒரு எலக்ட்ரானு, செகண்ட் ஒரு புல்லட்டு, தேர்ட் வந்து ஒரு கார். எலக்ட்ரான் அப்படின்னு சொன்னால் அதோட மாஸ் நமக்கு தெரிஞ்சது தான், 10⁻³ ஆர்டரில் இருக்கும். அதோட கைனட்டிக் எனர்ஜி மட்டும் கொடுத்துருக்குறாங்க. புல்லட்டோட மாஸ் 50 கிராம், கார் வந்து 4000, 4 டன்னு. சரியா, டன்னுங்கிறது 1000 kg தானே. ஸோ இந்த மாதிரி இருக்கிற 3 டேர்ம்ஸுக்கும் டி ப்ரோக்லி வேவ்லென்த் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிறது எலக்ட்ரான் வித் கைனட்டிக் எனர்ஜி 2 எலக்ட்ரான் வோல்ட். இதில் மொமெண்டம் ஃபார்முலா P = √2mk. ஓகே, அப்படிங்கிறது 2 எலக்ட்ரான் வோல்ட். இங்கே எலக்ட்ரான் வோல்ட் இருக்கிறத ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்படி ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணணும், இன்ட்டு 1.6 10⁻19, அதனால் இன்ட்டு பண்ணணும். இதே வந்து ஜூல் டு எலக்ட்ரான் வோல்ட்னா டிவைட் பண்ணணும். ஸோ இந்த பேசிக் வந்து இந்த லெசன்ஸ்லேயும் இதுக்கு அடுத்து வர லெசன்ஸ்லேயும் செய்யலை அப்படின்னா நம்ம போடுற ப்ராப்ளம் வந்து மிஸ்டேக் ஆகிடும். அதை ரொம்ப நல்லா கவனத்தில் வச்சுக்கிட்டு ப்ராப்ளம் சால்விங் பண்ணணும். மொமெண்டம் கண்டுபிடிக்கணும்னா ஜூல்ஸில் இருக்கணும். நீங்கள் வந்து கைனட்டிக் எனர்ஜி இந்த டேர்ம்ஸ் எல்லாம், வேவ் லென்த் இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்கன்னா எலக்ட்ரான் வோல்ட்டில் அதோட எனர்ஜி இருக்கணும். அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வகையில் இங்கே இருக்கிற ஃபார்முலா √2m × 2ev போடுறோம். அந்த ஈவிங்கிறத வந்து மறுபடியும் ஜூலுக்கு மாற்றுறோம். ஸோ அதுபடி மாற்றும் போது நமக்கு கிடைக்கிறது 7.63 × 10⁻25 மொமெண்டம் இல்லையா. ஸோ அதனோட யூனிட் கிலோகிராம் பர் வெலாசிட்டி, மீட்டர் பர் செகண்ட். இதனோட வேவ் லென்த்து என்ன ஆர்டர், இதோட வேவ் லென்த்து எப்படி இருக்கும் அப்படின்னா டி ப்ரோக்லி வேவ் லென்த்து ஃபார்முலாவுக்குள்ளே போகணும். லாம்டாஸ் ஈக்குவல் டு h/p. இந்த இடத்த சப்ஸ்டியூஷன் கொடுத்தா கடைசி நமக்கு கிடைக்கிறது 8.68 ஆம்ஸ்ட்ராங்னு கிடைக்குது. அதே போல் புல்லட்டோட மொமெண்டம் 10 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட், அதை விட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வேவ் லென்த்து பவர் பாருங்கள், 6.626 × 10⁻35 மீட்டர்னு கிடைக்குது. இந்த வேவ் லென்த்தில் கொடுத்துருக்குற அந்த பவர் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக போகுதோ அந்த அளவுக்கு அந்த வேவ் லென்த்தை நம்மளால் வியூ பண்ண முடியாது, ரொம்ப மைன்யூட்டாக போகும்னு அர்த்தம். இதே போல் கார்னு எடுத்துக்கிட்டால் அதோட மொமெண்டம் பாருங்கள், 2 × 10⁵, 2 lakhs. அதனோட வேவ் லென்த்து லாம்டாஸ் ஈக்குவல் டு 3.313 × 10⁻39 மீட்டர். ஸோ இதெல்லாம் பாசிபிளே கிடையாது புல்லட்டுக்கும் காருக்கும். எந்த வேவ் லென்த்தை மட்டும் நம்மளால் வியூ பண்ண முடியும் அப்படின்னா எலக்ட்ரானோட வேவ் லென்த்து, ஐ மீன் 8.86 ஆம்ஸ்ட்ராங் லெவலில் எது இருக்கோ அது மட்டும்தான் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுற வேவ் லென்த்தாக இருக்கும். மற்றதெல்லாம் மாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால we can't observe this wavelength. அதனோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே கீழே இருக்குது. ஜஸ்ட்டு ரீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும். ரொம்ப கஷ்டமான கான்செப்ட்லாம் கிடையாது. அடுத்து கொடுத்துருக்க ப்ராப்ளம், ஃபைண்ட் த டி ப்ரோக்லி வேவ்லென்த் அசோசியேட்டட் வித் an alpha particle which is accelerated through a potential difference of 400 volt. The mass of proton எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.67 × 10⁻27 கிலோகிராம்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த இடத்த ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கு டி ப்ரோக்லி வேவ்லென்த்து கேல்குலேட் பண்ணணும். ஆல்ஃபா அப்படிங்கிறது ஹீலியம் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து 2 protons and 2 neutrons இந்த மாதிரி கான்செப்டில் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம 3 ஃபார்முலா பார்த்துருக்கோம் டி ப்ரோக்லி வேவ்லென்த்துக்கு. அதில் ப்ராப்ளம் எப்படி கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலாவை எடுத்துக்கணும். லாம்டாஸ் ஈக்குவல் டு h/√2mEv போடணும். இந்த இடத்த E அப்படிங்கிறது Qன்னு மாற்றிருக்காங்க. மாஸ் அப்படின்னா இது ஆல்ஃபா பார்ட்டிகிள் தானே, 4mp. சார்ஜ் வந்து 2e, ஏன்னா 2he4ன்னு தானே எழுதுகிறோம். அப்போ 2he4ன்னு சொல்லும்போது இந்த மாதிரி எழுதுவோம் இல்லையா, ஆல்ஃபா பார்ட்டிக்கல் 2he4. இது மாஸ் நம்பர், இது வந்து அட்டாமிக் நம்பர். ஓகே, அதனால தான் எம்பி இதுக்கு இந்த மாதிரியும் கியூக்கு வந்து இப்படியும் எடுத்துக்கிறோம்.
ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ் அப்படிங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க 400 வோல்ட். ஓகே, இப்போ இந்த எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கடைசி நம்ம கிடைக்கிற வேவ்லென்த் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் இஸ் ஈக்குவல் டு 0.00507 ஆம்ஸ்ட்ராங். இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் சம் 8.8. A proton and an electron have same de Broglie wavelength. Which of them moves faster and which possesses more kinetic energy? ஒரே மாதிரி வேவ்லென்த் இருக்கிற புரோட்டான் எலக்ட்ரான் இது ரெண்டும் மூவ் பண்ணும்போது எதுக்கு வந்து எனர்ஜி அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. பாருங்க, லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/√2mk. மாஸ் வந்து டிவைடில் இருக்கா? இப்போ நம்ம ஜஸ்ட்டு பார்த்தாவே சொல்லலாம் எதுக்கு மாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கோ அதனோட எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். ஒல்லியாக இருக்கவங்க ரொம்ப வேகமாக ஓடுவாங்க, கொஞ்சம் தடிமனாக இருக்கவங்க அவங்கள விட ஸ்பீடு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எலக்ட்ரான் அப்படிங்கிறது புரோட்டானை விட மாஸ் கம்மியாக இருக்கிற பார்ட்டிக்கல் இல்லையா? இப்போ புரோட்டான் அப்படின்னா 10⁻27 ஆர்டரில் இருக்குது மாஸ். ஆனால் அதே வந்து எலக்ட்ரான்னா 10⁻31 தான். எப்படி பார்த்தாலும் அதை விட 10,000 டைம்ஸ் வந்து மாஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறது எலக்ட்ரான். கண்டிப்பாக அதோட எனர்ஜி தான் அதிகமாக இருக்கும். அது எந்த மாதிரி அப்படின்ட்டு டி ப்ராக்லியோட வேவ்லென்த்தை யூஸ் பண்ணி நம்ம ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரே வேவ்லென்த் தான் இருக்குது அப்படின்னா லாம்டாங்கிறத ரெண்டுக்கும் ஈக்குவல் பண்ணணும், புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும். ஸோ அப்படி ஈக்குவல் பண்ணும்போது ஹெச் கேன்சல் ஆகிடும். டிவைடில் இருக்கிற டேர்ம்ஸில் 2 கேன்சல் ஆகும். மீதி இருக்கிறது m&k. அதில் kp/ke கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் புரோட்டான் பை எலக்ட்ரான்னு கொண்டு வரும்போது மாஸுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் இல்லையா? kp அப்படிங்கிறது இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு mp-னு வருது. இப்போ புரோட்டானோட மாஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அதோட கைனட்டிக் எனர்ஜி குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு கீழே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா kp இஸ் லெஸ் தேன் keன்றாங்க. இப்போ எலக்ட்ரானுக்கு வந்து கைனட்டிக் எனர்ஜி அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ வெலாசிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அதே தான். இப்போ கைனட்டிக் எனர்ஜி வச்சு கொண்டு வரும்போது 12mv² ஃபார்முலா kp/keன்னு போடும்போது 12 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனால் நம்ம வெலாசிட்டி தான் எடுக்கணும் இல்லையா? அப்படி வெலாசிட்டி வச்சு கொண்டு வரும்போது vp/ve அப்படிங்கிறது √√ kpme/ke × mp. மேலே பாருங்கள், kp/keக்கு me/mp-ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? அந்த டேர்ம்ஸை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தால் நமக்கு கிடைக்கிறது vp/ve is equal to √me²/mp², which is equal to me/mp. இதுலேயும் எப்படி இருக்குன்னா வெலாசிட்டி அப்படிங்கிறது மாஸ்க்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ அதுபடி பார்த்தா எலக்ட்ரானோட வெலாசிட்டி தான் அதிகமாக இருக்குன்றாங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு நாம் பார்க்குற டாபிக் என்னென்னா எக்ஸ்ரேஸ். இது இந்த லெசனோட கடைசி டாபிக். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை படிச்சிருப்பீங்க. அதாவது விசிபிள் லைட்டு, அதாவது யூவி இந்த மாதிரி ரேடியேஷன்ஸ் வந்து ஒரு ஃபோட்டோ சென்சிட்டிவ் பிளேட் மேலே இன்சிடென்ட் ஆனால் எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகும் அப்படின்னு படிச்சிருப்போம். இப்போ இங்கே கொஸ்டின்ஸ் என்னென்னா இதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது பாசிபிளா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து இன்சிடென்ட் ஆகும்போது ஃபோட்டான்ஸை எமிட் ஆகுமா, இதுதான் கொஷின். இப்போ இதுக்கு ஆன்சர் என்னென்னா எஸ், அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குது. ரிவர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது தான் அஸ் அ டிஸ்கவரி ஆஃப் எக்ஸ்ரேஸ். ஒரு எலக்ட்ரான்ஸை வந்து நீங்கள் ஒரு டார்கெட் மேலே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு அதிலிருந்து ஃபோட்டான்ஸ் வந்து எமிட் ஆகும். இதை வந்து நமக்கு டிஸ்கவர் பண்ணி கொடுத்தது வில்ஹெம் ரான்ஷன் in 1895. என்ன பிரின்சிபல் அப்படின்னா, when a fast moving electrons fall on a certain materials, a highly penetrating radiations is emitted. எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரணும், ஸ்லோ மூவிங் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கிடையாது. நல்லா ஆக்சலரேட் பண்ணி வர ஒரு ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரானை ஒரு டார்கெட் மெட்டீரியலை வச்சு நம்ம அதை தடுக்கும்போது கண்டிப்பாக அதோட எனர்ஜி லாஸ் வந்து இருக்கும். வேகமாக வந்து தடுக்கும்போது எனர்ஜி லாஸ் ஆகும். அந்த எனர்ஜி லாஸஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறது இஸ் கன்வெர்டட் இன்டு ஹை பெனட்ரேட்டிங் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான்ஸாக மாறுது அப்படின்றாங்க. தட் இஸ் எக்ஸ்ரேவாக மாறுதுன்றாங்க. ஆரம்ப கட்டத்தில் அதனோட ஆரிஜின் என்ன அப்படின்ட்டு அவருக்கு தெரியல. ரான்ஷனுக்கு தெரியாதனால என்ன பண்ணார், மேக்ஸில் நம்ம சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும்போது லெட்டஸ் எக்ஸ் லெட்டஸ் ஒய் அப்படின்லாம் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த சமயத்தில் ப்ரொடியூஸ் ஆன அந்த ரேக்கு வந்து எக்ஸ்ரே அப்படின்னு நேம் கொடுத்தார். அது இன்னும் வரைக்கும், அதாவது அப்போ தெரியாமல் இருந்துச்சு, அந்த ரே வந்து இப்போ ரொம்ப பெரிய ஆளாகி எல்லா ஃபீல்ட்லேயும் எக்ஸ்ரேவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இருந்தாலும் அதோட நேம் இன்னி வரைக்கும் எக்ஸ்ரேன்னு தான் இருக்குது. சரியா? இப்போ அந்த எக்ஸ்ரே அப்படிங்கிறது என்னன்னா இஸ் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். அதோட வேவ் லென்த்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. பாருங்கள் என்ன ஆர்டரில் இருக்குன்னா 0.1 to 100 ஆம்ஸ்ட்ராங் தான் இருக்குது. இந்த மாதிரி அதோட வேவ் லென்த்து ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால
அது வந்து ஹை எனர்ஜி ஃபோட்டான்ஸாக இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வேவ் லென்த்தும் எனர்ஜியும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேவ் லென்த் ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது தான் எனர்ஜியை டிசைட் பண்ணுறது. ஏன்னா E is equal to h mu இல்லையா, இந்த இடத்துல ஹெச் கான்ஸ்டன்ட்டு. அப்போ எனர்ஜியும் ஃப்ரீக்வன்சியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதே வந்து C is equal to mu lambda அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து E is equal to hc by lambdaன்னு சொல்லலாம். இந்த இடத்துல hcங்கிறது கான்ஸ்டன்ட்டு. ஸோ எனர்ஜி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா. புரியுதா? வேவ் லென்த் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இதோட எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், they travel along a straight line with the velocity of light. லைட்டோட வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் பாஸ் ஆகும். எக்ஸ்ரே அப்படிங்கிறது சார்ஜ்டு பார்ட்டிகிள் கிடையாது. அதனால் என்ன ஆகாதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டையோ மேக்னெட்டிக் ஃபீல்டையோ அஃபெக்ட் ஆகாது. ஐ மீன் எக்ஸ்ரே போகிற பாத்தில் நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தாலும் சரி, மேக்னெட்டிக் ஃபீல்டு பிளேஸ் பண்ணாலும் சரி, அது எந்த பக்கமும் டீவியேட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் கடைசி பாயிண்ட் என்ன இருக்குது பாருங்கள். therefore they can pass through materials which are opaque to visible light. விசிபிள் லைட்டுக்கு எதெல்லாம் ஒபாக் மீடியமாக இருக்கோ அது வழியாக கூட எக்ஸ்ரேஸ் வந்து பெனட்ரேட் ஆகும்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிறது என்னது, the quality of X-rays is measured in terms of their penetrating power, which depends on the velocity with which the electrons strike the target material and the atomic number of the target material. இப்போ அந்த எக்ஸ்ரேவோட குவாலிட்டி அப்படிங்கிறது மெயினாக எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, அதனோட எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்சலரேட் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா, அதனோட ஆக்சலரேட்டிங் வேல்யூவை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ரெண்டாவது வந்து எந்த மெட்டீரியல் மேலே அது டார்கெட் ஆகுதோ அந்த மெட்டீரியலோட அட்டாமிக் நம்பரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இது ரெண்டையும் டிபெண்ட் பண்ணினது தான் எக்ஸ்ரேவோட குவாலிட்டி. அதுக்கப்புறம் இன்டென்சிட்டி ஆஃப் எக்ஸ்ரே அப்படிங்கிறது டிபெண்ட் ஆன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஸ்ட்ரைக்கிங் தி டார்கெட். அந்த வெளியில் வர்ற எக்ஸ்ரேவோட இன்டென்சிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, ஹவு மெனி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் இன்சிடென்ட் ஆன் தி டார்கெட் மெட்டீரியல். எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்சிடென்ட் ஆச்சோ அதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறான். புரியுதா? இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ்ரே அப்படின்னு ஒரு டாபிக் கேட்டானா இதெல்லாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணாவே போதும், உங்களுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும். அதாவது பாருங்கள், இந்த இடத்த இதனோட குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இடத்த வெலாசிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கோம். பட் இந்த வெலாசிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அங்கே கொடுக்குற பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை டிபெண்ட் பண்ணியும் சொல்லலாம், அல்லது இந்த வெலாசிட்டி டிபெண்ட் பண்ணியும் சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்குறது ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ். இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு தியரி பேஸில் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் இந்த டயக்ராம் வச்சு நம்ம சொல்லும் போது இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை. இங்கேயும் நம்ம இனிஷியலாக எடுத்துக்கிறது எது அப்படின்னா இந்த ஃபிலமெண்ட். இந்த ஃபிலமெண்ட் வந்து நம்ம ஹீட் பண்ணுறது ஜஸ்ட் லோ டென்ஷன் பேட்டரி. தெர்மியானிக் எமிஷன் அப்படிங்கிற ப்ராசஸில் என்ன ஆகுதுன்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகுது. எமிட் ஆகிற எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்சலரேட் பண்ணணும். டெவிஷன் ஜெர்மரில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்சலரேட் பண்ணி கொடுக்குறது எது அப்படின்னா, ஹை டென்ஷன் பேட்டரி அப்ளை பண்ணுறோம் இல்லையா, இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் ஃபிலமெண்ட் அண்ட் தி டார்கெட் மெட்டீரியல்ஸ். இங்கே டார்கெட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது காப்பர். சரியா? இந்த காப்பருக்கும் இங்கே கொடுக்குற இந்த ஃபிலமெண்ட்டுக்கு இடையில் இருக்கிற ஹை டென்ஷன் பேட்டரியில் எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுக்குறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் அதனோட வெலாசிட்டிஸ் இருக்கும். அந்த மாதிரி ஹை ஸ்பீடில் வர எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எதில் ஸ்ட்ரைக் அவுட் ஆகுதுன்னா இந்த டார்கெட் மெட்டீரியல் விச் இஸ் மேட் அப் ஆஃப் காப்பர். காப்பர் அப்படிங்கிறது பாருங்கள், இது ஃபுல்லாக காப்பர். ஆனால் எக்ஸாக்டாக அது ஸ்ட்ரைக் அவுட் ஆகிற அந்த ஃபேஸில் வந்து எதை எம்பெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாலிப்டினம் ஆர் டங்ஸ்டன். இதுதான் இந்த இடத்த எம்பெடட் ஆகிருக்கும். எம்பெடட்னா பதிஞ்சிருக்கும். எப்படி வந்து ஜுவல்ஸில் கல் பதிக்கிறாங்கல்ல, அது போல் அந்த காப்பர் அப்படிங்கிற டார்கெட்டில் வந்து எம்பெடட் ஆகிருக்கிறது மாலிப்டினம் ஆர் டங்ஸ்டன். அந்த மாதிரி இருக்கிற ஒரு டார்கெட் மேலே ஃபாஸ்ட்டாக வர எலக்ட்ரான் ஸ்ட்ரைக் அவுட் ஆனால் என்ன ஆகும்? எனர்ஜி லாஸ் ஆகும். அதுவும் என்ன ஆங்கிள் இருக்குன்னா எக்ஸாக்டாக 45 ஆங்கிளில் அதோட ஃபேஸ் இருக்கிற மாதிரி இன்க்ளினேஷன் இருக்கும், டார்கெட்டோட இன்க்ளினேஷன். ஸோ அந்த மாதிரி ஹை ஸ்பீடில் வரும்போது இந்த எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி லாஸ் ஆனால் என்ன ஆகும்னா, நம்ம தான் எனர்ஜி கன்சர்வேஷன் படிச்சிருக்கோம் இல்லையா, இந்த லாஸ் ஆகிற எனர்ஜி நமக்கு என்ன ஆகுது, ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கிற ஃபோட்டானாக எமிட் ஆகுது. அந்த ஃபோட்டான் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்த என்ன சொல்கிறோன்னா எக்ஸ்ரேன்னு சொல்கிறோம். புரியுதா? ஸோ இந்த இடத்த எனர்ஜி ஆஃப் எக்ஸ்ரே அப்படிங்கிறது விச் இஸ் ஈக்குவல் டு லாஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ் இல்லையா, இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்த இந்த டார்கெட்டோட நேச்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், இந்த இடத்த இருக்கும். As a result, X-ray photons are produced since most of the kinetic energy of the bombarding electrons gets converted into heat
அது நிறைய எனர்ஜி வந்து ஹீட்டாக மாறிடும், ரிமைனிங் தான் நமக்கு எனர்ஜியாக கிடைக்கும். அண்ட் ஆல்சோ த டார்கெட் மேட் அப் ஆஃப் ஹை மெல்டிங் பாயிண்ட். டார்கெட்டோட நேச்சர் எப்படி இருக்குன்னா மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ கைனெட்டிக் எனர்ஜியில் வந்து எலக்ட்ரான் இன்சிடென்ட் ஆகும்போது டார்கெட் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் ஹை மெல்டிங் பாயிண்டில் இருக்கும். அண்ட் கூலிங் சிஸ்டம்ஸ் ஆர் யூஸ்வலி எம்ப்ளாய்டு. கூலிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த சைடு, இந்த டார்கெட் இருக்குல்ல, ரொம்ப ஹீட்டாக வந்து எலக்ட்ரான் படும்போது ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அதை கூல் பண்ண வைக்கிறதுக்காக தான் இங்கே வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கூலிங் சிஸ்டமும் அங்கே இருக்குது அப்படின்றாங்க. சரியா, இதுதான் ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ்க்கு நம்ம கொடுக்குறது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு டிஸ்சார்ஜ் டியூப் தான். இதை கொடுத்தவர் வந்து கூலிட்ச், அதனால என்ன சொல்லுவாங்க, கூலிட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கூலிட்ச். இதெல்லாம் எக்ஸ்ரே ப்ரொடக்ஷனில் நம்ம இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட். அடுத்து இந்த மாதிரி எக்ஸ்ரே டியூப்லேருந்து வர இந்த எக்ஸ்ரேவுக்கு ஸ்பெக்ட்ரா இருக்குது. ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன ஸ்பெக்ட்ரா இதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அதனோட வேவ் லென்த்தை டிபெண்ட் பண்ணி நம்ம அந்த எக்ஸ்ரேவோட இன்டென்சிட்டிக்கும் வேவ் லென்த்துக்கு இடையில் ஒரு கிராஃப் வந்து ட்ரா பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ட்ரா பண்ணுற அந்த கிராஃபுக்கு என்ன பேருன்னா எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு பேர். இந்த இடத்து நமக்கு கிடைக்கிற, அதாவது டிபெண்டிங் அப்பான் நேச்சர் ஆஃப் தி கிராஃப் we can classify the two types of X-ray spectra. The first one is a continuous spectrum and the second one is a peak spectrum. இந்த மாதிரி ரெண்டு ஸ்பெக்ட்ராவை நம்ம கிளாசிஃபிகேஷன் கொடுக்குறோம். அதில் ஒரு ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கும், கண்டினியூஸ்னால் எப்படி இருக்கும், பீக் ஸ்பெக்ட்ரா அப்படின்னா அது எப்படி இருக்கும். பீக் மீன்ஸ் கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரா, அதோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அடுத்து நமக்கு வர்ற டாபிக். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லும்போது அதுலேயே இருக்குது பாருங்களேன், கண்டினியூஸ், அதாவது இதில் ஆல் பாசிபிள் வேவ் லென்த் வித் அ சர்டன் மினிமம் வேவ் லென்த் லாம்டா நாட் விச் டிபெண்ட்ஸ் ஆன் தி வோல்டேஜ் அக்ராஸ் தி எலக்ட்ரோட்ஸ். நம்ம இந்த எலக்ட்ரோடுனா எங்கே சொல்கிறோம், ஃபிலமெண்ட்டுக்கும் ஆனோடுக்கும், ஆனோடு மீன்ஸ் டார்கெட்டு, இது ரெண்டுக்கும் கொடுக்குற அந்த வோல்டேஜை டிபெண்ட் பண்ணி நமக்கு ஃபஸ்ட்டு வந்து கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது அப்படின்னா அதில் எல்லா வேவ் லென்த்தும் இருக்கும் வித் மினிமம் வேவ் லென்த்து. ஸ்டார்டிங் என்ன ரேஞ்சோ அதுலேருந்து ஆல் பாசிபிள் வேவ் லென்த் ஆஃப் ஸ்பெக்ட்ரா கிடைக்குது அப்படின்னா அதுக்கு பேர் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். அந்த மாதிரி இல்லாமல் கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கிராஃபில் வந்து நமக்கு ரெண்டு பீக்ஸ் வேல்யூ கிடைக்கும். பாருங்கள், இதுதான் கிராஃபு. இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். கண்டினியூஸ்னால் கீழே பாருங்கள் 20 கிலோவோல்ட்டு, 30, 40, 50. அப்போ இந்த கைனட்டிக் எனர்ஜியோட ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஆல் பாசிபிள் வேவ் லென்த்து கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் கண்டினியூஸ். அந்த மாதிரி இல்லாமல் செகண்டு கொடுத்துருக்கிறதுல டங்ஸ்டன் அப்படிங்கிற டார்கெட்டுக்கும் மாலிப்டினம், இது ரெண்டுக்கும் இடையில கிராஃப் வந்து ட்ரா பண்ணி காமிச்சிருக்காங்க. ரெட் லைனில் கொடுத்துருக்கிறது டங்ஸ்டனுக்கு மட்டும். இந்த மாலிப்டினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டு பீக்ஸ் வந்து கிடைக்கும். அந்த பீக்ஸ் வந்து நமக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா எடுத்துக்கிற டார்கெட்டோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி அந்த பீக்லேருந்து அந்த டார்கெட் மெட்டீரியலோட கேரக்டரை நம்ம எடுத்துக்கிறதுனால இந்த ஸ்பெக்ட்ராவுக்கு என்ன பேர் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு பேர். சரியா, இதில் ஃபர்ஸ்ட் கிராஃப் எதை சொல்லுது, செகண்ட் கிராஃப் எதை சொல்லுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது என்னது, எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா ஆஃப் டங்ஸ்டன் அட் வேரியஸ் ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல்ஸ். அண்ட் செகண்ட் கொடுத்துருக்கிறது டங்ஸ்டனுக்கும் மாலிப்டினத்துக்கும் 35 கிலோவோல்ட் ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியலில் கொடுத்துருக்குற அந்த கிராஃப். அடுத்து இப்போ இந்த கிளாசிக்கல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி அப்படிங்கிறது எமிஷன் ஆஃப் ரேடியேஷன்ஸை பற்றி சொல்லியிருந்தாலும் அதனோட ரெண்டு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்ட்டு அதனால் சொல்ல முடியல. அந்த தியரி வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணினது எது அப்படின்னா மாடர்ன் ஃபிசிக்ஸில் இருக்கிற குவாண்டம் தியரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. அப்போ என்ன ரெண்டு ஸ்பெஷல் அந்த இதில் இருக்குது, என்ன ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஃபார் அ கிவன் ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ் த லோவர் லிமிட் ஆஃப் வேவ் லென்த் ஆஃப் அ கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா இஸ் சேம் ஃபார் ஆல் டார்கெட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொடுத்துருக்கிற அந்த ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அதுதான் கிவன் ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ். அந்த வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் மினிமம் வேவ் லென்த்து, அதாவது லாம்டா நாட், அது வந்து மினிமமாக இருக்கணும். ஏன்னா கண்டினியூஸ்னால் ஆல் பாசிபிள்னு சொல்கிறோம்ல, அப்போ எதிலிருந்து அந்த லாம்டா நாட் அப்படிங்கிற மினிமம் வேவ் லென்த்து எந்த மெட்டல்ஸ் எடுத்து பார்த்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியா, இது வந்து ஃபஸ்ட்டு. அந்த மினிமம் வேவ் லென்த்துக்கு என்ன பேர் கொடுக்குறாங்கன்னா கட் ஆஃப் வேவ் லென்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து செகண்டு, இன்டென்சிட்டி ஆஃப் எக்ஸ்ரேஸ் இஸ் சிக்னிஃபிகண்ட்லி இன்க்ரீஸ்ட் அட் அ சர்டன் வெல் டிஃபைன்ட் வேவ் லென்த்.
as shown in the case of a characteristic of X-ray spectra for molybdenum. அந்த மாலிப்டினத்தில் பார்த்தா 2 பீக் கிடைக்கும் இல்லையா, அந்த 2 பீக்கும் அதோட கேரக்டர் சொல்லுது. அந்த கேரக்டர் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணிருக்கு, வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த்துக்கு மட்டும்தான் அதோட இன்டென்சிட்டி வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பீக்லேருந்து தான் நம்ம எதை எடுத்துக்கிறோன்னா, எடுக்கிற டார்கெட் மெட்டீரியலோட கேரக்டர் வந்து நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். அதனால் இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸும் நம்ம கொடுக்குறது எது அப்படின்னா அந்த குவாண்டம் தியரியோட எக்ஸ்ப்ளனேஷன் தான். அது பாருங்கள், அது கீழே கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 ஃபீச்சர்ஸும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது எது அப்படின்னா ஃபோட்டான் தியரி ஆஃப் ரேடியேஷன். ஃபோட்டான் தியரி அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் குவாண்டம் தியரி ஆஃப் ரேடியேஷன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும், கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்க்கணும். இது ரெண்டுமே ரொம்ப சிம்பிள். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது எலக்ட்ரான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் வரும்பொழுது டார்கெட் மெட்டீரியல் அப்ரோச் பண்ணுச்சு அப்படின்னா பாருங்கள், இந்த இடத்த இது வந்து டார்கெட் மெட்டீரியல், இது ஃபுல்லுமே டார்கெட்டு தான், அதனோட நியூக்ளியஸ். இது வந்து ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான், இது வந்து ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான், இதோட பாத்து. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான் வந்து ரொம்ப வேகமாக அந்த டார்கெட் அப்ரோச் பண்ணும்போது என்னாகும், இந்த டார்கெட்டோட நியூக்ளியஸுக்கும் இந்த எலக்ட்ரானோட இந்த ரேடியேஷன்ஸ் இடையில ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்கும். அந்த இன்ட்ராக்ஷனில் மேபி ஸ்பீட் ஆஃப் தி எலக்ட்ரான் இஸ் ஆக்சலரேட் ஆர் டெசலரேட். எலக்ட்ரானோட ஸ்பீடு வந்து உங்களுக்கு குறையுதுன்னு வைங்களேன், அது எந்த அளவுக்கு எனர்ஜி லாஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான ஒரு ரேடியேஷன்ஸ் வந்து எமிட் ஆகும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது டெசலரேட்டிங் எலக்ட்ரான்ஸ்னால நமக்கு ஒரு ரேடியேஷன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர், பிரெம்ஸ்ட்ராலிங் ஆர் பிரேக்கிங் ரேடியேஷன்ஸ்னு பேர். சரியா? இப்போ இந்த இடத்த பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது இது கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து ஃபாஸ்ட்டாக வர எலக்ட்ரானோட கைனட்டிக் எனர்ஜி, தட் இஸ் E1. இந்த இடத்த நமக்கு E2 அப்படின்னு கொடுத்துருக்கிறது எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து லாஸ் ஆகுதுல்ல, ஃபைனலாக லாஸ் ஆகும்போது என்ன எனர்ஜி இருக்குது, தட் இஸ் E2. இப்போ இந்த இடத்த கண்டிஷன் என்னென்னா E1 இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் E2. ஏன்னா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும், இது ஸ்பீடு குறைஞ்சிருக்கும். ஸோ இந்த 2 எனர்ஜி டிஃப்ரென்ஸுக்கு ஈக்குவலாக தான் நமக்கு வந்து எக்ஸ்ரே வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த வகையில் கீழே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எனர்ஜி ஆஃப் அ ஃபோட்டான் எமிட்டட் இஸ் ஈக்குவல் டு லாஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான். ஓகே, அதுவும் தெரியும். இப்போ இந்த இடத்த எலக்ட்ரான் வந்து அதோட எனர்ஜி லாஸ் பண்ணுது அப்படின்னா மேபி ஒரு பார்ட் ஆஃப் எனர்ஜி லாஸ் ஆகலாம், அல்லது டோட்டல் எனர்ஜியும் லாஸ் ஆகலாம். ஸோ மொத்த எனர்ஜியும் லாஸ் பண்ணிடுச்சுன்னு வைங்களேன், நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆல் பாசிபிள் எனர்ஜி ஆஃப் எக்ஸ்ரேஸ் வந்து கிடைக்கும். அதுதான் கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்த நமக்கு வந்து எலக்ட்ரான் வந்து கிவ்ஸ் அப் ஆல் இட்ஸ் கைனட்டிக் எனர்ஜி டு தி ஃபோட்டான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிடைக்கிற அந்த ரேடியேஷன்ஸ் எப்படி இருக்கும்னா ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸ்ரே ரேடியேஷன்ஸாக இருக்கும். ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா லோயஸ்ட் வேவ் லென்த். இந்த லோயஸ்ட் வேவ் லென்த் அப்படிங்கிறது தான் என்ன சொன்னோம் அப்படின்னா லாம்டா மினிமம் அப்படின்னு சொன்னோம். இந்த லாம்டா மினிமம் தான் கொடுத்துருக்கிற ஒரு ஆக்சலரேட்டிங் வோல்டேஜுக்கு எல்லா டார்கெட் மெட்டீரியலுக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அந்த 2 அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ஒன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற லாம்டா மினிமம் ஆர் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, லாம்டா மினிமம் எடுத்தாலும் சரி மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சின்னு எடுத்தாலும் சரி, நம்ம அதை கொண்டு வர ரிலேஷன் அப்படிங்கிறது h0 இஸ் ஈக்குவல் டு EV. இப்போ இந்த இடத்த EV அப்படிங்கிறது கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான், hμ அப்படிங்கிறது எனர்ஜி ஆஃப் எக்ஸ்ரே. சரியா? இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணுறாங்க. ஈக்குவல் பண்ணிவிட்டு லாம்டா மினிமம் கொண்டு வரணும். μ0 அப்படிங்கிறதுக்கு c/λ ரிலேஷன் இருக்கு இல்லையா, அதை சப்ஸ்டியூட் பண்ணி லாம்டா நாட் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா hc/EVக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஸ்லேருந்து நமக்கு கொடுக்குற ரிசல்ட் என்ன அப்படின்னா இந்த லாம்டா நாட் அப்படிங்கிற இந்த கட் ஆஃப் வேவ் லென்த்து சேம் ஃபார் ஆல் த டார்கெட் மெட்டீரியல்ஸ், அது கீழே இருக்குது. இப்போ இந்த ரிலேஷன்லேருந்து கடைசியாக சொன்னோம்ல லாம்டா இஸ் ஈக்குவல் டு இங்கே கொடுத்துருக்க ரிலேஷன் என்னது hc/EV. V அப்படிங்கிற ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ் மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸுக்கு அதோட கான்ஸ்டன்ட் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம கிடைக்கிற டேர்ம் லாம்டா நாட் இஸ் ஈக்குவல் டு 12,400 ஆம்ஸ்ட்ராங் பை V அப்படின்னு கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடத்த நீங்கள் ரொம்ப நல்லா மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற ஒரு டேர்ம், இந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறது இஸ் ஃபார் எக்ஸ்ரேஸ். எக்ஸ்ரேவோட மினிமம் வேவ் லென்த்துக்கு நம்ம எடுக்கிற ஈக்குவேஷன் தான் இந்த 12,400 பை V இன்ட் ஆம்ஸ்ட்ராங். இதே வந்து எலக்ட்ரானோட வேவ் லென்த் அப்படின்னு பார்க்கும்போது நாம் பார்த்துட்டு வந்த ஈக்குவேஷன் 12.27 ஆம்ஸ்ட்ராங் பை √V. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ப்ராப்ளம் வந்து கேட்கும்போது ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியலை மட்டும் கொடுத்துருவாங்க. லாம்டா கேட்டாங்கன்னா அது எக்ஸ்ரே கேட்குறானா அல்லது எலக்ட்ரான் கேட்குறானா அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபார்முலாவை சூஸ் பண்ணணும்.
புரியுதா? நிறைய பேர் வந்து இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் கன்ஃபியூஸ் பண்ணி அப்படியே ஆன்சரும் தப்பாக போட்டு வருவாங்க. ஒன்றே ஒன்று, எக்ஸ்ரேனா 12,400 ஆம்ஸ்ட்ராங், எலக்ட்ரான் அப்படின்னா 12.27 ஆம்ஸ்ட்ராங். அதை நல்லா மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். சரியா? ஓகே. ஸோ இந்த லாம்டா மினிமம் அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா டியோன்ஹைன் ஃபார்முலான்னு பேர். ஓகே, இந்த மினிமம் லாம்டா எதை டிபெண்ட் பண்ண இருக்குது பாருங்கள், வி மட்டும்தான். ஸோ அந்த ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியலை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இது வந்து மினிமமாக இதோட வேவ்லென்த் இருக்கும்போது எந்த டார்கெட் எடுத்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்க்குற இந்த கான்செப்டை இஸ் a குட் அக்ரிமெண்ட் வித் தி எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட். நம்ம தியரிட்டிக்கலாக சொல்கிறது எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் இது ரொம்ப வந்து அக்ரி ஆகிறதுனால இந்த கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எக்ஸ்ரே அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கறது எது அப்படின்னா பேசிஸ் ஆஃப் ஃபோட்டான் தியரி ஆஃப் ரேடியேஷன், தட் இஸ் குவாண்டம் தியரி ஆஃப் மாடர்ன் ஃபிசிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா. இப்போ இந்த இடத்த நம்ம செகண்டாக ஒரு கிராஃப் பார்த்தோம்ல, மாலிப்டினம், அதுக்கு வந்து 2 பீக் கிடைச்சது இல்லையா? அந்த பீக் அப்படிங்கிறது எந்த இடத்த மட்டும்தான் வரும் அப்படின்னா as a well defined wavelength எங்கே இருக்கோ அந்த இடம் மட்டும்தான். இது எப்போது நமக்கு வர்ற அந்த ஃபாஸ்ட் எலக்ட்ரான் வந்து டார்கெட்டை ஹிட் பண்ணும்போது ஒரு சில மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி தான் வரும், எல்லா டார்கெட்டுக்கும் அதே மாதிரி இருக்காது. இங்கே வந்து மாலிப்டினம். ஸோ அந்த இடத்த ஒரு பர்டிகுலர் வேவ்லென்த்துக்கு மட்டும்தான் அந்த பீக் கிடைக்குது அப்படின்னா இது வந்து லைன் ஸ்பெக்ட்ரம். ஏன்னா அந்த வேவ்லென்த்துக்கு மட்டும்தானே அந்த பீக் கிடைக்குது. அப்போ ஒரு ஸ்பெசிஃபைடு வெல் டிஃபைன்டு வேவ்லென்த் தான் வருது அப்படின்னா இட் இஸ் அ லைன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லைன் ஸ்பெக்ட்ரத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா என்ன கேரக்டரிஸ்டிக்கு, அதாவது என்ன டார்கெட்டை யூஸ் பண்ணுறோமோ அதனோட கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் இதுக்கு என்ன பேருனா கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரான்னு பேர். சரியா? இப்போது இந்த ஸ்பெக்ட்ரா வந்து எதனால் எனக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரானிக் டிரான்சிஷன்ஸ் வித்தின் தி ஆட்டம்ஸ். அந்த டார்கெட்டுக்குள்ள ஆட்டம்ஸ் இருக்கும்ல, அந்த ஆட்டத்தில் நடக்கிற எலக்ட்ரானிக் டிரான்சிஷன்னால தான் இந்த ஸ்பெக்ட்ரா வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள் கீழே இருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு கேஸில் இங்கே நம்ம எடுத்துக்கிறது, இதுக்கு டயக்ராம் பாருங்கள், இதை வச்சு தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம தியரியில் இங்கே என்ன இருக்கோ இதை பார்த்துட்டே வந்துடலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ எலக்ட்ரான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு டார்கெட் மேலே வந்து இன்சிடென்ட் ஆகுதுன்னு வைங்களேன். அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா அந்த நியூக்ளியஸுக்கும் பக்கத்தில் இருக்கிற கேசல், நம்ம ஆர்டர் பிரிப்போம்ல, KLMNன்னு போவோம் இல்லையா, நியூக்ளியஸுக்கு பக்கத்தில் இருக்கிற கேசல் அது மேலே போய் இன்சிடென்ட் ஆகி அந்த எலக்ட்ரானை வந்து நாக் அவுட் பண்ணி வெளியே கொண்டு வரும். இப்போ கேசலில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து வெளியே வந்துருச்சுன்னா அந்த அடுத்த 2 லெவலுக்கு இடையில் என்ன எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டான் வெளியே வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், கேசல்லு காலி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே இருக்கிறது LMN, இந்த ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸு அங்கே போய் ஆக்குப்பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும், அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ இது போல் LMN இந்த மாதிரி ஆர்பிட்ஸில் இருந்த எலக்ட்ரான் வந்து கேசல்லில் ஃபில் பண்ணுனா நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிறது K சீரியஸ் லைன்ஸ் வந்து கிடைக்கும். புரியுதா? சரியா? ஓகே. சப்போஸ் அந்த ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் வந்து எல் செல்லில் இருக்கிற எலக்ட்ரானை நாக் அவுட் பண்ணிடுச்சுன்னு வைங்களேன், எல்னா கேவுக்கு அடுத்து இந்த எலக்ட்ரான் வெளியே போனால் என்னாகும், அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு MNO இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஜம்பிங் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் தானே, அந்த ஆர்பிட் எலக்ட்ரான் வெளியே போனால் இது எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் MNO இங்கே இருக்கிற ஆர்பிட் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அந்த எல் செல்ஸை ஃபில் பண்ணனா எனக்கு கிடைக்கிற அந்த ஸ்பெக்ட்ரம் என்ன அப்படின்னா எல் சீரியஸ் ஸ்பெக்ட்ரம், அதாவது எல் ஆல்ஃபா எல் பீட்டான்னு கிடைக்கும். இதே போல் தான் K முடிஞ்சுது, L முடிஞ்சுது. இப்போ M எலக்ட்ரான் வெளியே போச்சுன்னு வைங்களேன், NOP இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த டார்கெட் மெட்டீரியல்ஸ்கில் இருக்கிற எலக்ட்ரானிக் டிரான்சிஷனை வச்சு ஸ்பெக்ட்ரம் சொல்கிறதுனால இதுக்கு என்ன பேர் அப்படின்னா எலக்ட்ரானிக் டிரான்சிஷனால தான் இந்த ஸ்பெக்ட்ரா ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால் ஒரு பர்டிகுலர் லைன்ஸ் இருக்கிற வேவ்லென்த் ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது. அது எதை சொல்லுது அப்படின்னா டார்கெட்டோட கேரக்டரை சொல்லுது. ஓகே, அதனால தான் இதுக்கு பேர் என்னென்னா கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரான்னு பேர். அதுதான் இந்த ஃபுல் இதுலேயும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டயக்ராம்லேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சீரியஸ் வந்து KLMNOன்னு இருக்குது. இதில் K எலக்ட்ரான் வந்து வெளியே போனதை சப்போஸ் எல்லில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் ஃபில் பண்ணுனா நமக்கு கிடைக்கிற சீரியஸ் K ஆல்ஃபா. M எலக்ட்ரான் வந்து K செல்ஸை ஃபில் பண்ணியிருந்தால் கிடைக்கிறது K பீட்டா. N எலக்ட்ரான் ஃபில் பண்ணியிருந்தால் K ஆல்ஃபா அண்டு ஸோ ஆன் MNOP. அதுக்கேற்ற மாதிரி இங்கே சீரியஸ் போயிட்டே இருக்கும். ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா,
எப்சிலான் இந்த மாதிரி போகிறாங்க. புரிஞ்சுதா? அதாவது இமீடியட் ரெஸ்பான்ஸு பக்கத்தில் அட்ஜசன்ட்ல யார் இருக்கா, கேவுக்கு அப்புறம் எல்லுலேருந்து வந்துச்சுன்னா ஆல்ஃபா, எம்லேருந்து வந்தால் பீட்டா, என்னன்னா காமா, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கணும். அதே போல் தான் இப்போ வந்து எல் எலக்ட்ரானை ஃபில் பண்ணுறதுக்கு எம் ஆர்பிட் எலக்ட்ரான் வெளியே வந்துச்சுன்னா எல் ஆல்ஃபா, என் வந்துச்சுன்னா எல் பீட்டா, ஓ எலக்ட்ரான் வந்துச்சுன்னா அது வந்து எல் காமா. இதுக்கேற்ற மாதிரி ஒரு சீரியஸுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் அந்த கே சீரியஸா எல் சீரியஸா அப்படிங்கிறத சொல்லிகிட்டே போகணும். புரியுதா? இதெல்லாமே செகண்ட் கொடுத்துருக்கிற டைப்புக்கான ஸ்பெக்ட்ரா. அடுத்தது அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நிறைய ஃபீல்டில் எக்ஸ்ரே வந்து யூஸ் ஆகுது. அது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தா மெடிக்கலில் எப்படி இருக்குது, அண்ட் செகண்ட் ஒன் வந்து மெடிக்கல் தெரப்பியில் எப்படி இருக்கும், இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்கும், சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் எப்படி இருக்குது, இதனாலும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த இடத்த மெடிக்கல் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஃப்ளஷ்ஷில் வந்து ஈஸியாக அது பெனட்ரேட் ஆகி போயிடும். ஆனால் போன்ஸில் வந்து அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்ரேனால பெனட்ரேட் ஆக முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, ஃப்ராக்சர்ஸ், ஃபாரின் பாடிஸ் அண்ட் டிசேஜ்டு ஆர்கன்ஸ் இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்ரே வந்து யூஸ் ஆகுது, எக்ஸ்ரே ரேடியோகிராஃப். அண்ட் செகண்ட் மெடிக்கல் தெரப்பி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்கின் டிசேஜ், அதாவது மேலிகன் டியூமர்ஸ் எல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரியில் வந்து எங்கெல்லாம் வெடிப்பு இருக்கோ அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டார் டயர், டென்னிஸ் பாலு அண்ட் வுட்டு இதெல்லாம் எங்கே வெடிப்பு இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. செகண்ட் வந்து இந்த கான்ட்ராபேண்ட் குட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண கஸ்டம் போஸ்ட்டில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டோல்கேட்டில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டடி த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிறிஸ்டலைன் மெட்டீரியல்ஸ், தட் இஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் இன் கிறிஸ்டல்ஸ், இங்கே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட்டு கடைசியாக கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் சம் 8.9 ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ் கொடுத்துட்டு லாம்டா மினிமம் கேட்குறாங்க. நம்ம எடுத்துக்கிற ஃபார்முலா 12,400 ஆம்ஸ்ட்ராங் பை வி, சப்ஸ்டியூட் பண்ணால் கிடைக்கிற வேவ் லென்த்து 0.62 ஆம்ஸ்ட்ராங். அதுக்கான ஃப்ரீக்வன்சி அப்படின்னா μ0 is equal to c by lambda naught which is equal to 4.84 into 10 to the power 18 Hertz. இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருக்கும், ஏன்னா எக்ஸ்ரேவோட இந்த டேர்ம்ஸு இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி, நீங்களே படித்தாவே புரிஞ்சுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ஜஸ்ட்டு அப்படியே கோ த்ரூ பண்ணுற மாதிரி தான். ஸோ ஈஸி டாபிக், ஸோ யூ ப்ரிப்பேர் வெல். இப்பொழுது தமிழ் வழி மாணவர்களுக்கு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இங்கே எடுத்துக்கிற தலைப்பு பருப்பொருள் அலைகள் மற்றும் எக்ஸ் கதிர்கள். நீங்கள் இதுவரைக்கும் படிச்சுட்டு வந்த பாடங்களில் அலை, துகள் இது ரெண்டும் வேறு வேறு கருத்துடையது அப்படின்னு படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா ஒரு அலை அப்படின்னா அதுக்கு அதிர்வெண், அலை நீளம், அலை திசைவேகம், கதிர்வீச்சு, செறிவு இதெல்லாம் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு அலை அப்படின்னா இந்த வெளியில் வந்து ஒரு கணிசமான இடத்த வந்து எடுத்துக்கும். ஏன்னா ஒரு அலை போகும்போது நிறைய இடம் தேவைப்படும் இல்லையா. ஆனால் துகள் அப்படிங்கிறது நிறை, திசைவேகம், உந்தம், ஆற்றல் அந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். துகளுக்கு வந்து ஒரு சிறு பகுதி இருந்தால் போதும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த பண்டைய இயற்பியல், அதாவது நியூட்டனோட இயற்பியல் தான் பண்டைய இயற்பியல்னு சொல்லுவாங்க. அந்த இயற்பியல் படி அலை, துகள் இது ரெண்டுமே வேறு வேறு கருத்து உடையது. ஆனால் இப்போ வந்து மாடர்ன் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த புதிய இயற்பியல் அப்படிங்கிறதுல என்ன சொல்கிறாங்கன்னா அதில் குவாண்டம் தியரி சொல்லுது. இந்த குவாண்டம் தியரி என்ன சொல்லுதுன்னா கதிர்வீச்சுக்கு வந்து இருமை பண்பு இருக்குது. அதாவது கதிர்வீச்சுக்கு வந்து ஒரு சில நேரங்களில் அலைப்பண்பும் இருக்கும், வேறு சில நேரங்களில் வந்து துகள் பண்பும் இருக்கும் அப்படின்றாங்க. இந்த கதிர்வீச்சோட அலை, துகள் அப்படிங்கிற இந்த இருமை பண்பிலிருந்து தான் நமக்கு பருப்பொருள் அலை அப்படிங்கிற ஒரு கான்செப்டே உருவாயிருக்கு. எப்படி இந்த கான்செப்ட் உருவாச்சு, இது யார் கொடுத்தாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு நாட்டில் இருக்கிற ஒரு ஃபிசிக்ஸ்ட், ஒரு பேர் வந்து லூயிஸ் டி ப்ராய். அந்த லூயிஸ் டி ப்ராக்லி தான் நமக்கு என்ன சொல்கிறாரு, பருப்பொருள் அலைகள் அப்படிங்கிற கான்செப்டை கொடுக்குறாரு. அவர் எப்படி இதை சொல்கிறாருன்னா, இயற்கைக்கு வந்து சமச்சீர் பண்பு இருக்கிறதுனால கதிர்வீச்சு அப்படின்னு சொல்கிற நம்ம கண்ணுறு ஒளிக்கு, அதாவது ஒளி அப்படின்னாவே அலைப்பண்பு தானே இருக்கும், அதுக்கு வந்து துகள் பண்பு இருக்குது அப்படின்னா துகள்கள் மாதிரி இருக்கிற பருப்பொருள்களுக்கு, அதாவது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இவைகளுக்கு ஏன் வந்து அலைப்பண்பு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கொஷினை அரைஸ் பண்ணி அதில் வந்து இந்த பகுப்பாய்வு செஞ்சதன் மூலமாக தான் நமக்கு என்ன சொல்கிறாரு, பருப்பொருள் அலைகள் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறார். ஸோ அவரோட கருத்துப்படி பருப்பொருள் அலைகள் அப்படின்னா என்ன அப்படிங்கும்போது இயக்கத்தில் இருக்கிற எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் போன்றவற்றையோடு அனைத்து பருப்பொருள் துகள்களும் அலைப்பண்பை பெற்றுள்ளன. அதாவது அவையெல்லாம் இயக்கத்தில் இருக்கும்போது அவைகளோடு தொடர்புடைய அலைகள் பருப்பொருள் அலைகள் அல்லது டி ப்ராக்லி அலைகள் அப்படின்னும் சொல்லலாம். இப்போ இந்த டி ப்ராக்லி அலைகள் அப்படிங்கிறது எதுக்கு சொல்ல முடியும் அப்படின்னா
அதாவது நிறை வந்து ரொம்ப ரொம்ப எதுக்கு குறைவாக இருக்கோ அந்த துகள்களுக்கு மட்டும்தான் பருப்பொருள் அலைகள் அப்படிங்கிற கருத்தை வந்து சொல்ல முடியும். கணிசமான நிறை இருக்கிற துகள்களுக்கு டி ப்ரோக்லி அலை வந்து நிச்சயமாக இருக்காது. ஸோ அந்த வகையில் இந்த டி ப்ரோக்லி அலைநீளம்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். அந்த கருத்து கொண்டு வரதுக்கு நம்ம எப்படி எடுத்துக்கலாம், நான் ஏற்கனவே இங்கிலீஷ் மீடியம் சொன்னது போல் ஐன்ஸ்டைனோட நிறையாற்றல் சமன்பாடு E is equal to mc², பிளாங்கோட துகள் சமன்பாடு E is equal to hμ. இது ரெண்டுலேருந்து தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும். இது வந்து hμ. இது ரெண்டும் எனர்ஜி இல்லையா லெஃப்ட் சைடு. ஸோ நீங்கள் ஆற்றலை ரெண்டும் ஈக்குவல் பண்ணணும். mc² is equal to hμ. இந்த இடத்த மியூ அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு கிடைக்கும்னா c/λன்னு கிடைக்கும். இந்த சி கேன்சல் ஆனால் ரிமைனிங் இருக்கிறதுலேருந்து c/λன்னு சொன்னேன், பட் மியூன்னு போட்டுட்டேன். c/λ. இந்த சி கேன்சல் ஆனால் லாம்டா மட்டும் எடுக்கும்போது நம்ம கிடைக்கிற டேர்ம் இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிரும். புரியுதா? ஸோ பி அப்படிங்கிறது மொமெண்டம், அதாவது உந்தம், p is equal to mv. அந்த ரிலேஷனை வச்சா 8.10 ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த சமன்பாடு எதுக்கும் தொடர்பு கொடுக்குது அப்படின்னா துகள் பண்பினை கொடுக்குற லாம்டாவுக்கும் அலை பண்பினை விளக்குற பிக்கும் இடையில இருக்கிற ஒரு ரிலேஷனை வந்து கொடுக்குது அப்படின்றாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்கிற இந்த டி ப்ரோக்லியோட அலைநீளம் எலக்ட்ரான் அப்படின்னு பார்க்கும்போது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு டெரிவேஷன் தான். எம் நிறை இருக்கிற ஒரு எலக்ட்ரான் வி அப்படிங்கிற மின்னழுத்த வேறுபாட்டில் முடுக்கு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு இயக்காற்றல் கிடைக்கும். அதோட இயக்காற்றல் அப்படிங்கிறது 12 mv² EV. இதில் v அப்படின்னு எடுத்தால் √2EV/mன்னு கிடைக்கும். இந்த வெலாசிட்டிங்கிற டேர்மை டி ப்ரோக்லியோட அலைநீளத்தில் பிரதியிடும்போது நம்ம கிடைக்கிற டேர்ம் λ is equal to h/√2m வின்னு கிடைக்கும். இந்த சமன்பாட்டில் நமக்கு தெரிந்த மாறிலிகளோட மதிப்புகளை வந்து பிரதியிடும்போது கடைசியாக கிடைக்கிறது என்னென்னா 12.27/√p ஆம்ஸ்ட்ராங்னு கிடைக்குது. இந்த v அப்படிங்கிறது முடுக்குவிக்கப்படும் மின்னழுத்த வேறுபாடு. ஒருவேளை அது 100 வோல்ட்டாக இருக்கும்போது நம்ம கிடைக்கிற சமன்பாடு 8.13, அதாவது λ is equal to h/√2mk அப்படின்னு கிடைக்கும். 3 விதமான சமன்பாடு சொல்லலாம் எலக்ட்ரானோட டி ப்ரோக்லி அலைநீளத்துக்கு. அது என்னன்னு கரெக்டாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் நாம் நகர்றது எதுக்கு அப்படின்னா டேவிஷன் ஜெர்மர் சோதனை. இந்த சோதனை எதுக்காக, டி ப்ரோக்லி வந்து கருத்தியல் மூலமாக இந்த மாதிரி பருப்பொருள்களுக்கு அலைகள் இருக்குன்னு சொன்னார் இல்லையா, அதை வந்து ப்ரூஃப் பண்ணி கொடுக்குற ஒரு சோதனை தான் டேவிஷன் ஜெர்மர் சோதனை. இங்கே அவர் எடுத்துக்கிறது பாருங்கள், இந்த நிக்கல் படிகம் கீழே ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் நிக்கல் படிகம். நான் சொல்கிறது இந்த இடம். ஓகே சரி, இந்த நிக்கல் படிகத்து மேலே என்ன பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரான் துப்பாக்கி, இதுதான் எலக்ட்ரான் துப்பாக்கி. இந்த எலக்ட்ரான் துப்பாக்கியிலிருந்து வர்ற எலக்ட்ரானை விளைவிக்கிறாங்க. அது எப்படி கொண்டு வர்றாங்கன்னா இந்த எலக்ட்ரான் துப்பாக்கி வந்து எப்படி எலக்ட்ரானை உமிழுது, தெர்மியோனிக் எமிஷன், அந்த வெப்ப உமிழ் மூலமாக உமிழப்படுகின்ற எலக்ட்ரான்களை வந்து ஃபஸ்ட்டு முடுக்குவிக்கணும், வேகத்தை அதிகப்படுத்தணும். வண்டியில் போகும்போது ஆக்சலரேட் பண்ணுறோம்ல, அதுதான் இங்கிலீஷில் சொல்கிறாங்க ஆக்சலரேட்டட் தி எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அப்போ அந்த எலக்ட்ரானை வந்து எப்படி நம்ம ஆக்சலரேட் பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபிலமெண்ட், அதாவது அந்த ஃபிலமெண்ட் எஃப்க்கும் இந்த அலுமினியம் உருளைன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது வந்து ஆனோடு, அது கேத்தோடு, இது வந்து ஆனோடு. அதனால தான் இங்கே ப்ளஸ் போட்டிருக்காங்க. இந்த இடம் பாருங்கள் மைனஸில் இருக்குது, எலக்ட்ரான் கன் இல்லையா, அப்போ அது மைனஸ், இது ப்ளஸ். இந்த ரெண்டு மின் வாய்களுக்கு இடையில் ஹை டென்ஷன் பேட்டரி, உயர் மின்னழுத்த வேறுபாடு, அதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க எலக்ட்ரானை வந்து ஆக்சலரேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வேகமாக வர எலக்ட்ரானை வந்து ஒரு மெல்லிய கற்றையாக நம்ம கொடுக்கறது எது அப்படின்னா, அதாவது நேரோ பீமாக கொண்டு வரணும். இந்த ரெண்டு மெல்லிய அலுமினிய தகடுகள் தான் கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி வர நேரோ பீம் ஆஃப் எலக்ட்ரான் எது மேலே விழ வைக்கிறாங்க, இந்த நிக்கல் படிகத்து மேலே. இப்போ இந்த நிக்கல் படிகத்து மேலே வந்து அது விழும்போது, நிக்கல் அப்படின்னா நிறைய அணுக்கள் வந்து ரொம்ப சிறு தொலைவில் இருக்கும் இல்லையா, அணுவிடை தொலைவு. அப்போ அந்த சிறு தொலைவில் வந்து இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும், அது வழியாக போகிற அந்த எலக்ட்ரான் கற்றை வந்து டைஃப்ராக்ட் ஆகும். டைஃப்ராக்ஷன்னா விளிம்பு விளைவுக்கு உள்ளாக்கப்படும். அப்படி விளிம்பு விளைவு அடைந்த எலக்ட்ரான்களை வந்து எது அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரான் பகுப்பான், அந்த ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா, இதுதான். இந்த எலக்ட்ரான் பகுப்பானை வந்து நம்ம விருப்பப்பட்ட கோணத்தில் திருப்பி வச்சுக்கலாம். அப்போ கரெக்டாக அந்த எலக்ட்ரான் கற்றை, சிதறடிக்கப்பட்ட எலக்ட்ரான் கற்றை வர்றதை நோக்கி நம்ம அந்த எலக்ட்ரான் பகுப்பானை வந்து திருப்பி வைக்கிறது மூலமாக அந்த வந்த எலக்ட்ரானோட செறிவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். அந்த செறிவு அப்படிங்கிறது பெரும சரிவாக கிடைக்கும். எப்போ வந்து நமக்கு பெரும சரிவாக கிடைக்கும் அப்படின்னா ஆக்க குறுக்கீட்டு விளைவு எப்போ நடக்குதோ அப்போ வந்து பெரும சரிவு உண்டாகும். அந்த ஆக்க குறுக்கீட்டு விளைவு அப்படிங்கிறது எப்போ நடந்திருக்கும்,
அந்த பகுப்பானை வந்து ஒரு குறிப்பிட்ட கோணம் வைக்கிறோம் இல்லையா? இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானை வந்து முடுக்குவிக்கப்படுற மின்னழுத்தம் அப்படின்னு பார்த்தா அது 54 வோல்ட். 54 வோல்ட்டில் வந்து முடுக்குவிக்கும் போது 50 டிகிரி கோணத்துக்கு வந்து அது திருப்பினீங்க அப்படின்னா அதனோட செறிவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். செறிவு ஏன் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆக்க குறுக்கீட்டு விளைவுனால தான் கிடைக்குது அப்படின்றாங்க. ஸோ இதையெல்லாம் வச்சு நம்ம அந்த எலக்ட்ரானுக்கு எவ்வளோ அலைநீளம் இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணால் 1.65 ஆம்ஸ்ட்ராங். இதே வந்து டி ப்ராக்லியோட கருத்தியல் மூலமாக கிடைச்ச சமன்பாட்டில் இருந்து பார்க்கும்போது கிடைக்கிற அலைநீளம் 1.67 ஆம்ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ரெண்டு மதிப்பும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த சோதனை அப்படிங்கிறது அலைப்பண்பு அப்படிங்கிற எடுகோலை வந்து கரெக்டாக சரிபார்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த தியரி வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் தியரி படிக்கிறதுக்காக பாருங்கள், இந்த வியூ வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. இதிலிருந்து ரீட் பண்ணாவே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின்ஸ் தான் இதெல்லாம். அதனோட கன்ஸ்ட்ரக்ஷன் அமைப்பு என்ன அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு மேலே இது வந்து டயக்ராமுக்கு கீழே கொஞ்சம் விளக்கம் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்து இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, படிகங்கள் அப்படிங்கிறது இந்த எலக்ட்ரான் கற்றைகளுக்கு முப்பரிமாண விளிம்பு விளைவு கீற்றணியாக செயல்படும். அது ஏன் அப்படின்னா, நம்ம கண்ணுறு ஒளிக்கு வந்து சாதாரண கீற்றணி, ஆனால் எலக்ட்ரான் கற்றைகளுக்கு படிகம் தான் கீற்றணி. ஏன்னா அந்த எலக்ட்ரானோட அலைநீளமும் படிகத்தில் இருக்கிற அணுக்களோட தொலைவு இது ரெண்டும் ஒப்பிடக்கூடிய அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்த விளிம்பு விளைவு நடக்கும். அதுக்காக தான் படிகங்களை வந்து எடுத்து எலக்ட்ரான்களை வந்து விளிம்பு விளைவு அடையிறதுக்கு எடுத்துக்கிறாங்க. அதனோட விளக்கமும் பாருங்கள், இந்த ரெண்டு குறிப்பில் இருக்கும். ஃபஸ்ட்டு குறிப்பில் வந்து எலக்ட்ரானுக்கு மட்டும்தான் டி ப்ராக்லி வேவ்லென்த் இருக்கான்னா இல்லை, மற்ற பருப்பொருள்களுக்கும் இருக்குது. அதுக்கான படிகங்கள் மீது படும்போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு அலைநீளம் இருக்கும். ரெண்டாவது வந்து விளிம்பு விளைவு அப்படிங்கிறது என்னென்னா, ஒளியோட ஒரு பண்பு. அலைகள் வந்து தடைகளின் மீது பட்டு அதோட விளிம்பில் வளைஞ்சு போகிறதான் விளிம்பு விளைவுன்னு சொன்னோம். இதுக்கு எது ரெண்டும் ஒப்பிடக்கூடிய அளவில் இருக்கணும் அப்படின்னா, அலையோட அலைநீளமும் அந்த தடைப்பொருளோட அளவும் ஒப்பிடக்கூடியதாக இருக்கணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே நாம் எடுத்துக்கிறது எலக்ட்ரானுக்கு படிகங்களோட அணுவிடை தொலைவும் எலக்ட்ரானின் அலைநீளமும் ஒப்பிடக்கூடிய அளவில் இருப்பதால் இந்த படிகங்கள் எலக்ட்ரான் கற்றைகளுக்கு முப்பரிமாண கீற்றணியாக செயல்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்குற தலைப்பு எலக்ட்ரான் நுண்ணோக்கி. இப்போ இந்த எலக்ட்ரான் நுண்ணோக்கி அப்படிங்கிறது எலக்ட்ரானோட அலைப்பண்பு அப்படிங்கிற தத்துவத்தை பயன்படுத்தி உருவாக்கியிருக்கிற ஒரு நுண்ணோக்கி. ஏற்கனவே நம்ம பார்த்தது போல் ஒரு நுண்ணோக்கியோட பகுதிறன் மற்றும் அதனோட உருப்பெருக்கம் இது ரெண்டும் எதை பொறுத்து அமையும் அப்படின்னா அதனோட அலைநீளம். நம்ம பயன்படுத்துகிற அந்த அலையோட அலைநீளம் எந்த அளவுக்கு குறைந்ததாக இருக்கோ அந்த அளவுக்கு அதனோட பகுதிறனும் அதனோட உருப்பெருக்கமும் இருக்கும். அந்த வகையில் நாம் இங்கே எடுத்துக்கிற எலக்ட்ரான் அலையோட அலைநீளமானது கண்ணுறு ஒளியின் அலைநீளத்தை விட ஒரு சில ஆயிரம் மடங்குகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு அலைநீளம் வந்து கம்மியாக இருக்குன்னா அதனோட உருப்பெருக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா 2 லட்சம் மடங்கு அதிகமாக இருக்குன்றாங்க. கண்ணுறு ஒளியை பயன்படுத்தி உருவாக்கி கொடுக்கும் சாதாரண ஒளியியல் நுண்ணோக்கியோட உருப்பெருக்கத்தை விட நம்மளோட இந்த எலக்ட்ரான் நுண்ணோக்கியின் உருப்பெருக்கமானது 2 லட்சம் மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு இதனோட உருப்பெருக்கம் இருக்கிறதுனால பெரும்பான்மையான ஆராய்ச்சி கூடங்கள் எல்லாத்துலேயும் இப்போதைக்கு எது இருக்குது அப்படின்னா எலக்ட்ரான் நுண்ணோக்கி வந்து பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரான் நுண்ணோக்கி எப்படி வேலை செய்யுது? எலக்ட்ரான் நுண்ணோக்கினா பாருங்கள், அந்த ரைட் சைடில் கொடுத்துருக்குற இதுதான் உண்மையான அதனோட படம். அளவில் வந்து பெரியதாக இருக்கும். அது பெரிய பெரிய லேபில் தான் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்யும் விதம் அப்படிங்கிற தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக லெஃப்டில் கொடுத்துருக்க அந்த 2 ஃபிகர் எடுத்துக்கலாம். அதில் கடைசியாக இந்த பக்கம் இருக்கிறது, கடைசி மீன்ஸ் நான் இதை சொல்கிறேன், இது வந்து ஒளியியல் நுண்ணோக்கி. ஒளியியல் நுண்ணோக்கியில் பாருங்கள், இது வந்து ஒளி மூலம். இது வந்து கண்ணுறு ஒளியை பயன்படுத்தி கொண்டு வர்றது தான். இது வந்து பொருள் இருக்கும் இடம். இந்த குவிக்கும் லென்ஸ் மூலமாக இந்த ஒளி மூலத்திலேருந்து வர்ற ஒளியை இதன் மேலே குவியப்படுத்தி இதனோட பிம்பத்தை எடுத்துகிட்டு போகணும். பிம்பத்தை எடுத்துகிட்டு போகும்போது எப்போவுமே கொஞ்சம் விரிக்கற்றையாக போகணும். அப்போ தான் இதனோட உருப்பெருக்கப்பட்ட பிம்பமானது நமக்கு கிடைக்கும். கடைசியாக அந்த உருப்பெருக்கம் செஞ்ச பிம்பத்தை வந்து நம்ம பார்க்குறதுக்காக வீழ்த்தும் லென்ஸ் வந்து பயன்படுத்துகிறோம். இது வந்து சாதாரண ஒளியியல் நுண்ணோக்கி. கண்ணாடியில் செய்யப்பட்ட அந்த லென்ஸுகள் தான் இருக்குது. இந்த சைடு இருக்கிற எலக்ட்ரான் நுண்ணோக்கியோட ஒரு இது என்ன அப்படின்னா, அங்கே வர்ற எலக்ட்ரான் கற்றைகளை சாதாரண லென்ஸுகளால் பயன்படுத்த இயலாது. அதாவது சாதாரண லென்ஸுகளை பயன்படுத்தி குவிக்க இயலாது. ஏன் அப்படின்னா, அலைநீளம் அப்படிங்கிறது எலக்ட்ரானுக்கு கண்ணுறு ஒளியை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, மின் மற்றும் காந்தத்தாலான லென்ஸுகளை வந்து பயன்படுத்துகிறாங்க.
அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த 2 ஃபீல்டும் கொடுத்து தான் அந்த எலக்ட்ரான் பீமை வந்து நம்ம ஒன்றா ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கலாம். ஐ மீன் கன்வர்ஜ் பண்ணலாம், இல்லையா டைவர்ஜிங் பண்ணலாம். அப்படி இருக்கும் பொழுது பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது இந்த இடத்த, இதுதான் எலக்ட்ரான் மூலம் அப்படின்னா எலக்ட்ரான் கன்னு. அந்த எலக்ட்ரான் கன்னிலிருந்து தெர்மியோனிக் எமிஷன்கிற ப்ராசஸில் வெளியே வர எலக்ட்ரானை ஆக்சலரேட் பண்ணி அதை வந்து ஆப்ஜெக்ட் மேலே விளைவிக்கணும். நம்ம எந்த பொருள் எடுத்துக்கிட்டோமோ உருப்பெருக்கம் செய்ய வேண்டிய பொருளின் மீது அந்த எலக்ட்ரான் கற்றையை குவிக்கணும். குவிக்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கிறது ஃபஸ்ட்டு வந்து குவிக்கும் லென்ஸ். அந்த குவிக்கப்பட்ட அந்த எலக்ட்ரான் கற்றை பொருளோட பிம்பத்தை தாங்கி வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பொருளுக்கு பக்கத்தில் இருக்க பொருளருகு லென்ஸ், இந்த லென்ஸை விட்டு வெளியே வர இந்த கற்றையானது இங்கே என்ன பொருள் வச்சோமோ அதனோட பிம்பத்தை எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அதனால தான் 2 பக்கம் இப்படி விரிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா உருப்பெருக்கம் செஞ்சு கொடுக்கணும் இல்லையா. கடைசியாக உருப்பெருக்கம் செய்யப்பட்ட பிம்பத்தை வந்து திரையில் பார்ப்பதற்காக பயன்படுத்துறது வீழ்த்தும் லென்ஸு. இந்த வீழ்த்தும் லென்ஸோட உதவியினால் உருப்பெருக்கம் செய்யப்பட்ட அந்த பிம்பமானது என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஃபோட்டோகிராஃபிக் இதில் வந்து எடுப்பாங்க. பிம்பத்தை தாங்கிச் செல்கிறது. காந்தப்புல பொருளருகு லென்ஸ் மற்றும் காந்தப்புல வீழ்த்தும் லென்ஸ் அமைப்புகளின் உதவியுடன் உருப்பெருக்கப்பட்ட பிம்பம் திரையில் தோற்றுவிக்கப்படுகிறது. ஓகே, ஸோ அப்போ அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த என்லார்ஜ்ட் இமேஜ் வந்து நம்ம தெளிவாக வியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற எலக்ட்ரான் நுண்ணோக்கி பெரும்பாலும் அனைத்து அறிவியல் துறைகளிலும் பயன்படுது அப்படின்றாங்க. நீங்கள் இந்த டயக்ராம்ஸ் மட்டும் போட்டுட்டா ஓகே, மற்றபடிக்கு எக்ஸ்ப்ளனேஷனில் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. ரொம்ப பெரிய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஒரு கொஸ்டின்ஸ். மேபி 3 மார்க்கில் எதிர்பார்க்கலாம். அடுத்து டி ப்ரோக்லி கான்செப்ட் வந்து நமக்கு தெளிவாக விளக்குற மாதிரி கொடுத்துருக்குற ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 8.6. ப்ராப்ளம் இந்த இடத்த பார்த்துக்கோங்க, மற்றபடிக்கு ஒர்க் அவுட் பண்ணுறது எல்லாமே ஜஸ்ட் யூ ஃபாலோ தி இங்கிலீஷ் மீடியம் டேர்ம்ஸ். ஒரு எலக்ட்ரான் ஒரு துப்பாக்கியிலிருந்து வெளியில் வர்ற அந்த துப்பாக்கி கொண்டு நெடுஞ்சாலையில் பயணம் செய்கிற ஒரு கார். இது மூணும் துகள்கள் தான். ஒரு சிறிய துகள், பெரிய துகள், அந்த மாதிரி கான்செப்டில் எடுத்துக்கிறோம். இந்த 3 துகள்களுக்கும் எதுக்கு வந்து டி ப்ரோக்லி அலைநீளம் வந்து இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நிறை எந்த அளவுக்கு குறைவாக இருக்கும் அந்த அளவுக்கு டி ப்ரோக்லி அலைநீளம் வந்து வியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் எலக்ட்ரானுக்கு மட்டுமே டி ப்ரோக்லி அலைநீளமானது அளவிடக்கூடிய மதிப்பில் இருக்கும் அப்படிங்கிற ரிசல்ட் தான் கடைசி வரும். அதுதான் இங்கே இருக்குது. மேலே கொடுத்துருக்கிற இந்த 2 படம் என்ன அப்படின்னா, எலக்ட்ரான் நுண்ணோக்கியின் உதவியுடன் உருப்பெருக்கம் செய்யப்பட்ட மஸ்கா டொமஸ்டிகா வீட்டு ஈ மற்றும் ஊசி நூல் இதனோட அமைப்பு. இந்த ஊசியில் வந்து நூல் இது விடுவாங்க இல்லையா, அதனோட உருப்பெருக்கம் செய்யப்பட்ட அமைப்பு. அடுத்து கொடுத்துருக்கிற எடுத்துக்காட்டு கணக்கு, 400 வோல்ட் மின்னழுத்த வேறுபாட்டில் முடுக்கம் செய்கிற ஆல்ஃபா துகளோட டி ப்ரோக்லி அலைநீளம் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஆல்ஃபா அப்படிங்கிறதுனால நிறை மின்னூட்டம், இந்த கருத்தை வந்து எடுத்துகிட்டு லாம்டா =h/√2m EVங்கிற ஃபார்முலாவை எழுதிட்டு அதில் கரெக்டாக மாஸ் சார்ஜ் இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டால் நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். அடுத்து இருக்கிறது எடுத்துக்காட்டு 8.8. புரோட்டான் மற்றும் ஒரு எலக்ட்ரான் இது ரெண்டும் சமமான டி ப்ரோக்லி அலைநீளத்தை இருக்குது அப்படின்னா எது வந்து வேகமாக பயணம் செய்யும், எதுக்கு அதிக இயக்க ஆற்றல் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சம்மை பாருங்கள். அடுத்ததான் நாம் எடுத்துக்கிற தலைப்பு 8.4 எக்ஸ் கதிர்கள். இந்த எக்ஸ் கதிர்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒளிமின் விளைவு அப்படிங்கிறத பற்றி படிச்சிருப்பீங்க. ஒளி உணர்திறன் மிக்க ஒரு பொருளின் மீது எக்ஸ் கதிர்களோ யூவி கதிர்களோ கண்ணுறு ஒளியோ படும்போது அதிலிருந்து எலக்ட்ரான்கள் வெளிப்படும். இது வந்து ஒளிமின் விளைவு. இந்த ஒளிமின் விளைவுக்கு மறுதலையான நிகழ்வு இருக்கா, அதாவது ரிவர்ஸ் எஃபெக்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்குது. அப்போ என்ன மாதிரி இருக்கணும், அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் கடைசியாக வர்றது எலக்ட்ரான். அந்த எலக்ட்ரானை வந்து இன்சிடென்ட் பண்ண வச்சோன்னா நமக்கு வந்து ஃபோட்டான்ஸு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கிடைக்குன்றாங்க. ஸோ இந்த கான்செப்டை வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கறது தான் எக்ஸ் கதிர்களோட உற்பத்தி, எக்ஸ் கதிர்களின் கண்டுபிடிப்பு. இந்த எக்ஸ் கதிர் கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது யார் நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னா வில்ஹெம் பிரான்சன் அப்படிங்கிறவர் தான். அந்த காலகட்டத்தில் அவருக்கு வந்து இந்த எக்ஸ் கதிர்களோட தோற்றம் பற்றின ஒரு தெளிவான கருத்து இல்லாததுனால நம்ம மேக்ஸில் எல்லாம் போடுற மாதிரி எக்ஸ் ஒய்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எக்ஸ் கதிர்கள்னு பேர் வச்சுட்டார். இன்னும் வரைக்கும் அது எவ்வளோ பெரிய ஜாம்புவான் ஆகி எல்லா ஃபீல்ட்லேயும் அதனோட யூசஸ் இருக்குது, இருந்தாலும் அதுக்கு பேர் எக்ஸ் கதிர் தான்.
சரியா? இப்போ அந்த மாதிரி இருக்கிற எக்ஸ் கதிரோட பண்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதனோட அலைநீளம் ரொம்ப ரொம்ப கம்மி. 0.1 ஆம்ஸ்ட்ராங்லேருந்து 100 ஆம்ஸ்ட்ராங் வரைக்கும் தான் இருக்கும். ஆம்ஸ்ட்ராங் அதாவது அலைநீளம் வந்து எந்த அளவுக்கு குறைவாக இருக்கோ அந்த அளவுக்கு அதிர்வெண் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அதிர்வெண்ணும் ஆற்றலும் நேர்தகவில் உள்ளது. ஆற்றலும் அலைநீளமும் எதிர்த்தகவில் இருக்கும். ஸோ அதுபடி பார்க்குற இந்த எக்ஸ் கதிரானது அதனோட பயணம் அப்படின்னு பார்த்தா ஒளியின் வேகத்தில் பயணம் செய்யும். நேர்கோட்டில் மட்டுமே பயணம் செய்யும். மேலும் இந்த எக்ஸ் கதிர் அப்படிங்கிறது மின்னூட்டமற்ற கதிர். இதுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜோ நெகட்டிவ் சார்ஜோ கிடையாது. சரியா? எப்படி நியூட்ரான் வந்து 0 சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது போல் இந்த எக்ஸ் கதிருக்கும் சார்ஜ் கிடையாது. இப்போ மின்னூட்டம் இல்லைங்கிறதுனால அது போகிற பாதையில் நீங்கள் மின்புலத்தை வைத்தாலும் காந்தப்புலத்தை வைத்தாலும் விளக்கம் அடையாது. கடைசி நாம் எடுத்துக்கிற பாயிண்ட்டு, இந்த கண்ணுறு ஒளியோட அலைநீளத்தை விட ரொம்ப ரொம்ப இது கம்மியாக இருக்கிறதுனால இதனோட ஊடுருவும் திறன் அதிகமாக இருக்கும். அந்த அதிக ஊடுருவும் திறன்களால என்னாகும் அப்படின்னா கண்ணுறு ஒளி புகுந்து செல்ல இயலாத பொருட்களின் வழியாக கூட எக்ஸ் கதிர் வந்து ஊடுருவி செல்லும் அப்படிங்கிறோம். அடுத்த பேராகிராஃபு, எக்ஸ் கதிர்களோட தரம் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா அதோட ஊடுருவும் திறனை பொறுத்து தான் இருக்குது. அப்போ அந்த ஊடுருவு திறன் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா இலக்கு பொருள் மீது மோதுகின்ற எலக்ட்ரானோட திசை வேகம். எவ்வளோ வேகத்தில் போய் எலக்ட்ரானும் அந்த டார்கெட்டில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுதோ அந்த அளவுக்கு அந்த கதிரோட தரம் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது, அந்த இலக்கு பொருளாக என்ன எடுத்துக்கிறோமோ அதோட அணு எண்ணையும் பொறுத்து இருக்கும் அப்படிங்கிறோம். இதெல்லாம் வந்து அதோட தரம். ரெண்டாவது, அந்த டியூப்லேருந்து டிஸ்சார்ஜ் டியூப்லேருந்து வெளியே வர எக்ஸ் கதிரோட செறிவுனா ரொம்ப இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறது. ஒரு ஹாலில் ஒரு லைட் போட்டால் எப்படி இருக்கும், 4 லைட் போட்டு உட்காந்து படித்தா எப்படி இருக்கும், அந்த பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும் இல்லையா, அந்த பிரைட்னஸ் சொல்கிறது தான் அந்த இடத்த செறிவு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எக்ஸ் கதிரோட செறிவுங்கிறது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா எத்தனை எலக்ட்ரான்கள் வந்து இலக்கு பொருள் மேலே மோதுதோ அந்த எலக்ட்ரானின் எண்ணிக்கையை பொறுத்து அமையும். இந்த 2 பேராகிராஃபும் எலக்ட்ரானின் பண்புகள் கேட்டாங்கன்னா எக்ஸ் கதிரின் பண்புகள் கேட்டாங்கன்னா தெளிவாக எழுதணும். அடுத்தது எக்ஸ் கதிர் உற்பத்தி. எக்ஸ் கதிர் உற்பத்தி அப்படின்னு சொல்லும்போது நாம் எடுத்துக்கிற அந்த டியூப் வந்து கூலிட்ஜ் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ் கதிரோட கண்டுபிடிப்பை சொன்னது வந்து ரான்சன். அதை சோதனை மூலம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கான எக்ஸ்பெரிமெண்டல் டியூபை கொடுத்தவர் கூலிட்ஜ். அந்த கூலிட்ஜ் டியூபோட அமைப்பு இந்த இடத்திற்கு ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது பாருங்கள், இந்த மின்னிலை ஃபில்லமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மின்னிலை வந்து நம்ம லோ டென்ஷன் பேட்டரி மூலமாக ஹீட் பண்ணால் தெர்மியோனிக் எமிஷனில் வெப்ப மின் விளைவு இந்த இதில் என்ன ஆகும்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வெளியே வரும். வெளியே வர எலக்ட்ரான்ஸை முடுக்கு வைக்கணும். அந்த முடுக்கு வைக்கிறதுக்காக நம்ம கொடுக்குற மின்னழுத்தம் இந்த மின்னிலைக்கும். இதுதான் நம்மளுக்கு ஆனோடு. ஓகே, ஆனோடுங்கிறதுனால பாருங்கள் இந்த சைடு ப்ளஸ் இருக்கும், எப்போவுமே கேத்தோடுனா அந்த சைடு மைனஸ் இருக்கும். இப்போ இந்த ஆனோடுக்கும் இந்த கேத்தோடுக்கும் இடையில் ஹெச்டினா ஹை டென்ஷன் பேட்டரி உயர் மின்னழுத்த இந்த மின்கலன் மூலம் அதிக மின்னழுத்த வேறுபாடு கொடுத்து எலக்ட்ரானை வந்து முடுக்கு வைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, எலக்ட்ரானுக்கு வேகம் அதிகமாகுது. வேகமாக வர்ற எலக்ட்ரான் எது மேலே போய் மோதணும் அப்படின்னா இந்த இலக்கு பொருள் அப்படிங்கிறது பாருங்கள் 45 டிகிரி சாய்வில் இருக்கும். அப்படி போகும்போது என்னாகும், எலக்ட்ரானோட ஆற்றல் வந்து குறையும். ஏன்னா வேகமாக போய் இடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பெயின் இருக்கும் இல்லையா, அதுபோல் இந்த மாதிரி வேகமாக வர எலக்ட்ரானை நீங்கள் சடனாக ஸ்டாப் பண்ணும்போது அதோட டோட்டல் எனர்ஜியும் லாஸ் ஆகும். அந்த லாஸ் ஆகிற எனர்ஜி தான் நமக்கு என்னவா வெளியே வருது அப்படின்னா எக்ஸ் கதிராக வெளியில் வருதுன்றாங்க. இப்போ வெளியே வர இந்த எக்ஸ் கதிரோட ஆற்றல் எதுக்கு சமமாக இருக்கும், இங்கே வர எலக்ட்ரானோட இயக்க ஆற்றல் இழப்பு என்னவா இருக்கோ அதற்கு சமமாக இருக்கும். புரியுதா? இவ்வளோதான் இந்த இடத்த எக்ஸ் கதிரோட உற்பத்திக்கு நாம் சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸு. இதில் நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா இந்த இலக்கு பொருள் இருக்கு இல்லையா, இந்த இலக்கு அப்படிங்கிறது பாருங்கள் இந்த ஆரஞ்சு கலரில் இப்படி இருக்குது இல்லையா, இது வந்து காப்பர். அந்த காப்பரில் டங்ஸ்டன் இல்லைன்னா மாலிப்டினம் இதை உள்ளே பதிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எக்ஸாக்டாக இந்த இடத்த வந்து எது இலக்கு அப்படின்னா ஒன்றா டங்ஸ்டன் இல்லைன்னா மாலிப்டினம், அதுதான் இலக்கு பொருள். அது எதில் பதிஞ்சிருக்குன்னா காப்பரில் பதிஞ்சிருக்கு. இந்த இடத்த எலக்ட்ரான் வந்து வேகமாக வந்து மோதும்போது என்னாகும், அந்த இலக்கு பொருள் வந்து ரொம்ப சூடாகும். அப்படி சூடாகும் போது அது உருகாமல் இருக்கிறதுக்காக அதிக உருகுநிலை கொண்ட ஒரு பொருளை தான் இலக்கு பொருளாக எடுத்துக்கணும். ரெண்டாவது, அந்த சூடு வந்து குறையணும் இல்லையா, வெப்பம், அந்த வெப்பத்தை வந்து குளிர்விக்கிறதுக்காக பாருங்கள் இந்த இடத்த ஃபுல்லாக வாட்டர் கூலிங் சிஸ்டமும் இருக்கும். சரியா, இதில் வாட்டர் ஃப்ளோ ஆகிற மாதிரி தான் இருக்கும்.
ஏன்னா வாட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிற ஒரு பொருள். அதனால தான் இந்த இடத்த கூலிங் சிஸ்டமும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் நீங்கள் தியரியில் படிக்கும்போது தெளிவாக இருக்கும். இந்த கூலிங் டியூப் அப்படிங்கிறது சிம்பிளாக சொன்னால் ஒரு வெற்றிட குழாய் அப்படின்னும் சொல்லலாம். டிஸ்சார்ஜ் டியூப்னு எடுத்துக்கிறோம். இதெல்லாம் அமைப்பு அப்படின்னு போட்டு இதெல்லாம் எழுதணும். அதுக்கப்புறம் இந்த இடத்த வேலை செய்யும் விதம் எப்படி வந்து எக்ஸ்ரே வெளியில் வருது அப்படிங்கிறதுக்கு இந்த இடம் கொடுத்துருக்குறாங்க. தொடர்ச்சியாக நாம் பார்க்குற தலைப்பு எக்ஸ் கதிர் நிறமாலை. இப்போ இந்த கூலிட்ஜ் டியூப்லேருந்து வெளியில் வர எக்ஸ் கதிரோட அலைநீளத்தை பொறுத்து அதனோட அலைநீளத்துக்கும் அதோட செறிவிற்கும் இடையே ஒரு வரைபடம் வரையணும். இந்த வரைபடத்தோட வளைகோடு அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா எக்ஸ் கதிர் நிறமாலை அப்படின்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ் கதிர் நிறமாலை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து தொடர் எக்ஸ் கதிர் நிறமாலை, இன்னொன்று வந்து சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலை. இந்த தொடர் எக்ஸ் கதிர் நிறமாலை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சிறும அலைநீளத்தில் இருந்து தொடர்ச்சியாக எல்லா அலைநீளங்களையும் உள்ளடக்கிய கதிர்வீச்சுகளால் ஆனது. சரி, அந்த சிறும அலைநீளம் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா 2 மின்வாய்களுக்கு இடையில் நாம் கொடுக்குற மின்னழுத்த வேறுபாட்டை பொறுத்து தான் அதோட சிறும மதிப்பானது இருக்கும். ரெண்டாவது சொல்கிற சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம இலக்கு பொருளாக என்ன எடுத்துக்கிறோமோ அதனோட சிறப்பியல்பை பற்றி சொல்கிறதுனாலேயே அதுக்கு வந்து சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலை அப்படின்னு பேர். கொடுத்துருக்கிற இந்த 2 வரைபடமும் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தொடர் எக்ஸ் கதிர் நிறமாலை, அதாவது டங்ஸ்டன் அப்படிங்கிற இலக்கு பொருளுக்கு 20, 30, 40, 50 அப்படிங்கிற இயக்க ஆற்றல் கேவினா கிலோ வோல்ட். சரியா, இவ்வளோ அதாவது ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் இடையில் இவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் நம்ம கொடுக்கும்போது அதனோட அலைநீளமும் செறிவும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு ஒன். இது வந்து தொடர்ச்சியான அதாவது தொடர் எக்ஸ் கதிர் நிறமாலை. செகண்ட் நாம் பார்க்குறது முகடு அப்படின்னா பீக். இந்த கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலை. இந்த சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலையில் டங்ஸ்டனுக்கு பாருங்கள் சிம்பிளாக ஒரு கோடு வந்துடுது ரெட் கலரில். ஆனால் மாலிப்டினம் அப்படிங்கிறத எடுத்து அது 35 கிலோ வோல்ட்டில் வந்து நம்ம ஆக்சலரேட் பண்ணி கொடுக்கும்போது 2 பீக் வந்து கிடைக்கும், கே ஆல்ஃபா கே பீட்டா. இந்த பீக் அப்படிங்கிறது ஒரு வரையறுக்கப்பட்ட குறிப்பிட்ட அலைநீளத்தில் மட்டுமே அதனோட செறிவு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. இந்த 2 பீக்லேருந்து இந்த 2 முகடுகளிலிருந்து நம்ம மாலிப்டினம் வந்து டார்கெட்டாக எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த டார்கெட்டோட சிறப்பு இயல்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? டார்கெட்டாக ஒரு பொருள் எடுத்துக்கிறோம், அதனோட சிறப்பு இயல்பு அப்படிங்கிறது எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோன்னா வெளியில் வர அந்த எக்ஸ் கதிர் நிறமாலையை வச்சு தான் இந்த இலக்கோட தன்மையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனாலேயே இதுக்கு என்ன பேருனா சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலைன்னு பேர். இலக்கின் சிறப்பு இயல்பை கூறுவதனால் இதற்கு பெயர் சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலை. அடுத்து வர்றதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பண்டைய இயந்திரவியல் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி கதிர்வீச்சு வருது அப்படிங்கிறத சொன்னாலும் பண்டைய மின்காந்த கொள்கை அப்படிங்கிறது எக்ஸ் கதிர் வந்து உருவாகுது அப்படிங்கிறத சொன்னாலும் அதில் இருக்கிற 2 சிறப்பம்சங்களை வந்து சொல்லலை அப்படின்றாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மின்னழுத்த வேறுபாடு வந்து மாறிலியாக நம்ம எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸ் கதிர் உருவாக்கத்தை வந்து பின்பற்றும் போது ஒரு குறிப்பிட்ட மின்னழுத்த வேறுபாட்டிற்கு சிறும அலைநீளம் அப்படிங்கிறது நீங்கள் எந்த இலக்கு பொருளை வச்சாலும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது இலக்கு பொருள் சிறும அலைநீளம் மாறாது, ஒரு குறிப்பிட்ட மின்னழுத்த வேறுபாட்டில் மட்டும்தான். அதனால தான் கொடுக்கப்பட்ட அப்படின்றாங்க. அது மாறிலியாக இருக்கும்போது அந்த சிறும அலைநீளத்துக்கு என்ன பேர் அப்படின்னா வெட்டு அலைநீளம்னு பேர். அடுத்து 2வது சிறப்பியல்பு, இந்த வரையறுக்கப்பட்ட குறிப்பிட்ட சில அலைநீளங்களில் எக்ஸ் கதிரோட செறிவு வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக அதாவது கணிசமாக அதிகரிக்குது. இந்த அதிகரிக்கிறதுனாலேயே இது வந்து மாலிப்டினத்துக்கு பார்த்துருக்கோம் இல்லையா, அதனோட சிறப்பு நிறமாலையில் காட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறோம். அப்போ அந்த பீக்கை வச்சு தான் நம்ம எந்த டார்கெட் எடுத்துக்கிறோமோ அதோட கேரக்டர் வந்து தெளிவாக பார்க்க முடியும். இதுவும் இதனோட ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2மே பண்டைய மின்காந்த கொள்கை சொல்லலை. எது சொல்லிச்சு அப்படின்னா குவாண்டம் கொள்கை தான் சொல்லிச்சு. அதாவது ஃபோட்டான் கொள்கை மட்டுமே இந்த சிறப்பம்சங்களை விளக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்ததாக தொடர் எக்ஸ்கதிர் நிறமாலை இது எப்படி உருவாகுதுன்னு பார்க்கணும். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த எக்ஸ்கதிர் டியூபு, அந்த டியூபுக்குள்ளே வேகமாக எலக்ட்ரான் போகுதுன்னு சொன்னோம்ல. இந்த வேகமாக போகிற எலக்ட்ரான் இலக்கு பொருளோட அணுக்கருவை நெருங்கும் போது அந்த வேகமாக போகிற எலக்ட்ரானுக்கும் அணுக்கருவுக்கு இடையில் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். அந்த இடைவினை காரணமாக என்னாகும், இந்த போகிற எலக்ட்ரானோட ஸ்பீடு வந்து குறைஞ்சிரும். ஏன்னா எலக்ட்ரான் வந்து கொஞ்சம் வேகமாக போகும்போது நியூக்ளியஸ் பக்கத்தில் போனால் அது ப்ளஸ் இல்லையா, அது கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுறதுனாலே இதோட ஸ்பீடு வந்து குறைஞ்சிரும். ஸ்பீடு குறையுது அப்படிங்கிறத எதிர்முடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். எதிர்முடுக்கம் அடைஞ்சால் இதனோட பாதை மாறும். அந்த மாதிரி பாதை மாறி எதிர்முடுக்கம் அடைந்த ஒரு எலக்ட்ரானின் இயக்க ஆற்றல் இழப்பினால் உருவாக்கப்படுவது இந்த தொடர் எக்ஸ்கதிர் நிறமாலை. இந்த ப்ராசஸுக்கு என்ன பேர் அப்படின்னா பிரம்ஸ்ட்ராங் அல்லது தடையுறு கதிர்வீச்சு அப்படின்னு பேர். அதுதான் இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது என்னென்னா, இந்த உமிழப்பட்ட இந்த ஃபோட்டானோட ஆற்றல் அப்படிங்கிறது எலக்ட்ரானோட இயக்க ஆற்றல் இழப்புக்கு சமமாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து எலக்ட்ரான் தன்னோட முழு ஆற்றலையும் வந்து ஃபோட்டானு கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு என்ன கிடைக்கும், அதிக அதிர்வெண் இருக்கிற ஒரு எக்ஸ்கதிர் ஃபோட்டானானது கிடைக்கும். அலைநீளம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ குறைவான அலைநீளம் அல்லது பெரும அதிர்வெண் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி ஈக்குவேஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது, வேகமாக வர்ற எலக்ட்ரானோட இயக்க ஆற்றல் இவி, வெளியே வர ஃபோட்டானோட ஆற்றல் h/μ0, இது ரெண்டையும் சமப்படுத்தி கொண்டு வந்தால் λ0 சிறும அலைநீளம் hc/eVன்னு கிடைக்கும். இந்த தெரிந்த மதிப்புகளை வந்து பிரதியிடும்போது λ0 அப்படிங்கிறது 12400 ஆம்ஸ்ட்ராங்/Vன்னு கிடைக்கும். 12400ங்கிறது ஒரு மாறிலி மதிப்பு தான். அந்த சிறும அலைநீளம் எதற்கு எதிர்த்தகவல் இருக்குன்னா மின்னழுத்த வேறுபாட்டிற்கு எதிர்த்தகவல் இருக்குன்றாங்க. மின்னழுத்த வேறுபாட்டை மட்டுமே பொறுத்து அமையும். ஸோ கொடுத்துருக்குற அந்த சமன்பாடு 8.14க்கு என்ன பேருனா டூயான் ஹேண்ட் வாய்ப்பாடு அப்படின்னு பேர். அடுத்து நம்ம நகர்ற தலைப்பு சிறப்பு எக்ஸ்கதிர் நிறமாலை. இந்த சிறப்பு எக்ஸ்கதிர் நிறமாலையில் வேகமாக வர்ற எலக்ட்ரான் இலக்கு பொருளை வச்சு தாக்கும் பொழுது வரையறுக்கப்பட்ட சில அலைநீளங்களில் மட்டும் என்ன ஆகும்னா அந்த மாதிரி பீக் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பீக்கை வச்சு நமக்கு வரி நிறமாலை மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா அந்த குறிப்பிட்ட அலைநீளத்தில் மட்டும்தானே வருது. அதனாலே இது வந்து வரி நிறமாலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த வரி நிறமாலையானது இலக்கு பொருளோட சிறப்பு சொல்கிறதுனால இதுக்கு பேர் சிறப்பு எக்ஸ்கதிர் நிறமாலை அப்படின்னு சொல்கிறோம். இது எதனால் ஏற்படுது அப்படின்னா அணுவினுள் ஏற்படும் எலக்ட்ரான் நிலை மாற்றத்தினால் ஏற்படுகிறது. எலக்ட்ரானிக் டிரான்சிஷன், இதுதான் இந்த இடத்த கீ பாயிண்ட். எப்படி வந்து எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தா பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து வேகமாக வர்ற எலக்ட்ரான் அந்த அணுக்கருவுக்கும் பக்கத்தில் இருக்கிற கே கூட்டு எலக்ட்ரானாக வெளியே தள்ளிடுச்சு அப்படின்னா அதை ஃபில் பண்ணுறது அதுக்கு அடுத்து இருக்கிற எல் கூடு எலக்ட்ரான்கள் LMN இந்த மாதிரி வந்தால் கே ஆல்ஃபா அப்படிங்கிற சீரியஸில் இருக்கிற ஒரு நிறமாலை உருவாகும். அப்படி இல்லாமல் ஒருவேளை அந்த வேகமாக வர்ற எலக்ட்ரான் எல் கூட்டில் இருக்கிற எலக்ட்ரானை வந்து வெளியே தள்ளிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லுக்கு அப்புறம் என்னது MNO, இந்த வரிசையில் இருக்கிற எலக்ட்ரான்கள் வந்து அந்த எல் கூட்டை ஃபில் பண்ணும். இதனால் நமக்கு உருவாகிறது எல் சீரியஸ் அப்படிங்கிற ஸ்பெக்ட்ரா வந்து கிடைக்கும். இதே மாதிரி தான் ஒரு சீரியஸுக்கும். சரியா, கே ஆல்ஃபா கே பீட்டா அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, எல் ஆல்ஃபா எல் பீட்டா, அது வந்து இதை பாருங்கள், இந்த ஃபிகர்லேருந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். எல் கூட்டு எலக்ட்ரான் போய் கேவை ஃபில் பண்ணுச்சுன்னா கே ஆல்ஃபா, எம்மிலிருந்து போனால் கே பீட்டா, என்னிலிருந்து கே கூட்டுக்கு போனால் கே காமா, இந்த மாதிரி. அடுத்தது எல்லில் இருக்கிற அந்த காலி இடத்தை எம் கூடு எலக்ட்ரான் ஃபில் பண்ணுச்சுன்னா அது எல் ஆல்ஃபா. இந்த இது ஒருவேளை இங்கே இருக்கிற காலி இடத்தை என்னிலிருந்து வர எலக்ட்ரான் ஃபில் பண்ணால் அது வந்து எல் பீட்டா. அடுத்தடுத்து ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டான்னு போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற இந்த எக்ஸ் கதிர்கள் எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4 பயன்பாடுகள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து மருத்துவத்துறையில் அப்படின்னா எந்தெந்த இடத்த எலும்பு முறிவு, அந்நிய பொருட்கள் ஏதாவது இருக்கா, அல்லது நோயினால் தாக்கப்பட்ட உறுப்புகளை வந்து கண்டறியுது, இதுக்கெல்லாம் பயன்படுது. மருத்துவத்துறை அப்படின்னு பார்க்கும்போது இந்த புற்றுநோய் கட்டிகள், தோல் நோய்கள் இதெல்லாம் குணப்படுத்த பயன்படுதுன்றாங்க. தொழில்துறை அப்படின்னு பார்த்தா அதாவது டயர்கள், டென்னிஸ் பாலு, வுட், இதில் இருக்கிற வெடிப்புகளை வந்து சரி பண்ணுறதுக்கு பயன்படுது. அறிவியல் ஆராய்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது படிக பொருளோட கட்டமைப்பு, படிகத்தில் உள்ள அணுக்கள் மற்றும் மூலக்கூறோட அமைப்பு தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறோம். கடைசியாக இருக்கிறது எக்ஸாம்பிள் சம் 8.9.
இது ரொம்ப சிம்பிள். ஃபார்முலா வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். எக்ஸ் கதிர் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஃபார்முலா. எலக்ட்ரான் அப்படின்னு சொன்னால் 12.27 ஆம்ஸ்ட்ராங் பை √v அப்படின்னு எடுத்துக்கிற ஃபார்முலாவை கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபார்முலாவில் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ நம்ம சொன்னால் இந்த 8th லெசனோட இந்த கடைசி 2 டாபிக், அதாவது மேட்டர் வேவ்ஸ் அண்ட் எக்ஸ்ரேஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.